கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Revelation chapter 12 verse 5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron. இந்த ஆண் பிள்ளை ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை வெளிப்படுத்துகிறது. This man child reveals the overcoming saints. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை இந்த ஆண் பிள்ளை வெளிப்படுத்துகிறது. The man child reveals the victorious saints who are to be caught up at the secret coming of the Lord Jesus. ஆண் என்பது ஜெயத்தையும் பிள்ளை என்பது தாழ்மையையும் காட்டுகிறது. The man shows the victory and the child shows the humility. ஜெயம் எடுக்க 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 உலக பிரகாரமாக நாம் சிந்திக்கும் போது ஒரு மனிதன் ஜெயிக்க 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 அவன் பெருமை உள்ளவனாக மனமேட்டிமை உள்ளவனாக மாறி போகிறான். In the worldly way, when we see that when a man gets victory over victory, he becomes a man of pride and haughtiness. நாம் வேதத்திலே கூட சில ராஜாக்களை குறித்து படிக்கும்போது சில யுத்தங்களிலே அவர்கள் ஜெயித்த போது அவர்கள் மனமேட்டிமை உள்ளவர்களாய் மாறினதாக நாம் பார்க்கிறோம். Even in the Bible we read when the kings, when they got victory in the battle, they became proud. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவிதத்திலே நீ ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜாதியும் ஜெயித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மறுபக்கத்தில் உன் மனத்தாழ்மையை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். The anointed child of God in your spiritual life, as you go victory to victory, overcoming the nations, at the same time you have to preserve your humility. சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிற ஒரு ஆண் பிள்ளை நமக்குள்ளே உருவாக வேண்டும். A man child who has to rule all nations should be formed in us. சத்திய வேதத்தில் பல்வேறு ஜாதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Bible we read about many nations. ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சுபாவமாக அல்லது ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஆவியாக காணப்படுகிறது. Each nation is seen as each character or each spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அநேக ஜாதிகள் காணப்பட்டாலும் இந்த நாட்களிலே மிக பிரதானமாக தேவன் குறிப்பிடுகிறதான சில முக்கியமான ஜாதிகளை குறித்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Though there are many nations referred in the Bible, these days we are seeing about some important nations given in the Bible. இதுவரை 6 ஜாதிகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். Till now we have seen about 6 nations. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 7 விதமான ஜாதிகளின் பெயரை நாம் பார்க்கிறோம். In Deuteronomy 7:1 we read the names of 7 nations. அதிலே முதல் 6 ஜாதிகளை நாம் இதுவரை தியானித்து விட்டோம். Till now we have meditated about the first 6 nations. அதிலே 7வது ஜாதி எபூசியராய் இருக்கிறது. The 7th nation are the Jebusites. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபுசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. இங்கே 7வது ஜாதி எபூசியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The 7th nation is written as the Jebusites. எபூசியர் என்கிற ஜாதி இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள் பிரவேசித்து அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. This nation, the Jebusites, have entered into the anointed people of God and it is ruling over them. இந்த ஒவ்வொரு ஜாதிகளையும் 2 விதமாக நாம் சிந்தித்து வருகிறோம். Each nation we are thinking in 2 different angles. ஒன்று நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் அந்த ஜாதிகளுக்கு கொடுத்த ஆவிக்குரிய அர்த்தங்களையும், One is the spiritual meaning given to these nations by our forefathers. இரண்டாவதாக எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஜாதிகளின் சுபாவத்தை ஆராய்ச்சி செய்து அவர்களை குறித்து வெளியிட்டதான சில ஆராய்ச்சியினுடைய முடிவையும் நாம் தியானித்து வருகிறோம். Secondly, the research made by the Hebrew scholars concerning the nations and the characters which they have explained about them. எபூசியர் என்கிற வார்த்தைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் கொடுத்த ஆவிக்குரிய அர்த்தம் குற்றம் கண்டுபிடிப்பது, குற்றம் சொல்வது. The meaning of the words Jebusites, the meaning the forefathers have given is that they are the people who find fault. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name of the Lord. எபூசிய ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் போது அந்த தேவனுடைய பிள்ளை மற்றவர்கள் ஜீவியத்திலே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்றவர்களை
குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறி போவார்கள். When the spirit of Jebusites enters the anointed child of God, they become a person who find fault in the life of others. நம்முடைய ஜீவியத்தை நாம் திரும்பி பார்ப்போமானால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி நம்முடைய ஜீவியத்தில் கடந்த நாட்களில் வந்திருப்பதை நாம் உணரலாம். In our life, if we turn back and see, we can find out in the past days we had the spirit of accusing others. ஆனால் ஒரு துக்கமான சம்பவம் என்னவென்று சொன்னால் அந்த குற்றம் சொல்லுகிற சுபாவம் நமக்குள் இருப்பதை நாம் ஒரு பெரிய பாவமாக எண்ணாதபடிக்கு நம்மை நாமே நீதிகரித்துக் கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். But we have not counted that spirit of accusing others to be a sin, and we are justifying ourselves. இனி எபேசியர் என்கிற வார்த்தைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது அதற்கு போரடிக்கும் களம் என்று அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். The meaning of the word Jebusites given by the scholars is that it is the threshing floor. ஒரு போரடிக்கும் களத்திலே எப்படி மணியும் பதரும் பிரிக்கப்படுகிறதோ, In the threshing floor as the grains and the husk are separated, அதுபோல இந்த ஆவி யாருக்குள்ளே பிரவேசிக்கிறதோ அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த மணியையும் பதரையும் அவர்கள் பிரிக்கக்கூடியவர்களாக, இது நல்லது இது கெட்டது என்று மற்றவர்களை நியாயந்தீர்க்கக்கூடியவர்களாக குற்றப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். Likewise, in the spirit of Jebusites enters a person, they'll become a man who finds the good and evil that is seen in others and judge them. இனி எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த எபூசியருடைய சுபாவத்தை, அந்த எபூசிய ஜனங்களுடைய சுபாவத்தை ஆராய்ச்சி பண்ணதிலே அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில சுபாவங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். The Hebrew scholars, they have found out the character of these people and they have given a list of those characters. கூட இருக்கக்கூடியதான மற்றவர்களுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை நசுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களாம். மற்றவர்களுடைய உரிமைகளை நசுக்குவது. They are the people who suppress the rights and authority found in others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இரண்டாவதாக காலால் மிதிப்பது. Secondly, they trample them with their feet. காலால் மிதிக்கக்கூடியவர்களாக மற்றவருடைய அந்த உரிமைகளை, மற்றவருடைய அந்த தேவைகளை அல்லது அவருடைய கடமை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடிக்கு காலால் மிதிக்கிற ஒரு அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். They had the experience of trampling with their feet the rights and the duties of others. அடுத்தபடியாக மற்றவர்களை சந்தேகப்படக்கூடியதான ஒரு சுபாவம் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள். Nextly, they were the people who had the character of doubting others. எந்த காரியத்தை எடுத்தாலும் சந்தேகப்படுகிறதான ஒரு தன்மை. They had the nature of doubting anything. கடைசியாக மற்றவர்களை இழிவாய் நடத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்களாம். They were the people who treated others in a very despised way. நீங்கள் இந்த சுபாவங்கள் எல்லாம் சரியாய் ஆராய்ந்து பார்த்தால் குற்றப்படுத்துதல் என்கிற அந்த ஒரே சுபாவத்துக்குள்ள இந்த சுபாவங்கள் ஒரு கிளை சுபாவங்களாக காணப்படுகிறது. If you carefully analyze these characters, all these characters come under the main character, that is accusing others. ஆகவே குற்றப்படுத்துகிற சுபாவம், குறை சொல்லுகிற சுபாவம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வரும்போது அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை இயேசு சொன்ன சில சம்பவங்களிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to tell you from some incidents told by Jesus that when the accusing spirit comes into us, how our life is changed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் அவரை அநேகர் பின்பற்றினார்கள். When the Lord Jesus lived on this earth, many people followed him. சிலர் எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பின்பற்றினார்கள். Some followed to get literal blessings. சிலர் அவரை பின்பற்றி சென்றால் போஜனம் கிடைக்கும் என்பதற்காக பின்பற்றினார்கள். Some people followed him so that they'll get food. சிலர் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பின்பற்றினார்கள். Some followed to get the healing. சிலர் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் பின்பற்றினார்கள். But some people followed him to find fault with him. இயேசு எதை பேசினாலும் எதை செய்தாலும் அவரை குற்றம் சொல்லும்படியாக ஒரு கூட்டம் அவர் பின்னாடி சுற்றிக் கொண்டிருந்தது. A group of people always followed him to find fault with whatever he spoke or did. அதில் இயேசு சொன்ன இரண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you two incidents which Jesus told. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். The Gospel of Luke chapter 11 37 to 40. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடைய கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகெடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாகவில்லையோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord.
இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கை கழுவாமல் போஜனம் பண்ணினார். Here we see the Lord Jesus, he dined without washing his hands. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் வாசிக்கும்போது சீசர்களும் கூட கை கழுவாமல் போஜனம் பண்ணின போது அந்த பரிசேயர்கள் அதை குற்றப்படுத்தினார்கள். இயேசுவிடத்தில் உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று குற்றப்படுத்தி கேட்டதாக நாம் பார்க்கிறோம். In another circumstance we read, when the disciples ate without washing, the Pharisees, they came to Jesus and condemned them, saying that they were eating without washing. இங்கே இயேசு சொல்லுகிற சத்தியம் என்ன? What is the truth that Jesus tells here? புறம்பான மனிதன் ஒரு மனிதன் சாப்பிடும்போது புறம்பாக தன்னுடைய சரீரத்தை கை கழுவாமல் சாப்பிடுவது பெரிய பாவம் அல்ல. It is not a great sin that a man eats without washing his outward hands. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளான பாத்திரம், அந்த உள்ளான மனிதன் கழுவப்பட வேண்டியது அவசியம் என்று இயேசு இங்கே சொல்கிறார். Here Jesus tells it is necessary that the inward man should be cleansed. புறம்பான காரியங்களை பார்த்து மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இடத்தில் நீ காணப்படுகிறாயோ? Are you in a place by seeing the outward things you are accusing others? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ளான பாத்திரத்தை, உள்ளான மனுஷனை சுத்திகரிக்கக்கூடிய நபராய், கழுவக்கூடிய ஒரு நபராக ஒவ்வொரு நாள் நீ காணப்பட வேண்டும். Dear child of God, you should be seen as a person cleansing your inward life and sanctifying it every day. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த எபூசி ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவருடைய வாழ்க்கையிலே உள்ள சரீர பிரகாரமான எழுத்தின்படியான குற்றங்களை அது குற்றப்படுத்திக் கொண்டிருக்கும். When the spirit of Jebusites enters one person, they will be always finding fault with the literal things found in the life of others. மறுபக்கத்தில் என்ன செய்யும்? On the other hand, what it will do? எந்த மனிதன் குற்றப்படுத்துகிறானோ அவனுடைய உள்ளான மனிதனுள்ள பல பாவங்கள் சுத்திகரிக்கப்படாமல் கழுவப்படாமல் காணப்படும். Whoever finds fault with others in his life, in his inward man, there will be sins which are not cleansed or sanctified. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I will tell you again. எனக்குள்ளே எபூசி ஆவி பிரவேசிக்குமானால், if the spirit of Jebusites enters me, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்றவருடைய எழுத்தின்படியான காரியங்களை, சரீர பிரகாரமான காரியங்களை கண்காணித்து குற்றப்படுத்திக் கொண்டிருப்பேன். I will always supervise the outward things found in the life of the anointed people and always accuse them. மற்றவர்களை கண்காணிக்கிற விஷயத்தில், மற்றவர்களை திருத்துகிற விஷயத்தில் நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருப்பேன். I will be very careful in supervising others and correcting others. ஆனா என்னுடைய உள்ளான மனிதன் கழுவப்படாத நேரத்தில் இயேசுவின் இரத்தத்தினால், வசனத்தினால், பரிசுத்த ஆவியினால் அந்த உள்ளான மனிதன் கழுவப்படாமல் சுத்திகரிக்கப்படாமல் காணப்படும். But my inward man will be in a place not being sanctified and washed by the blood, the word of God and the spirit of God. இதை இயேசு சொன்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் சொல்லுகிறேன். I tell you with an incident that Jesus told. கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறார்? What did the Lord Jesus say? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பது என்ன? Why are you trying to take out the mote that is found in the eye of your brother, not finding the beam that is in your eye? வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இயேசு சொல்லுகிறார், இந்த வசனத்தை கவனியுங்கள். எபூசி ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ அவர்கள் தங்கள் ஜீவத்தை உணர மாட்டார்கள், தங்கள் ஜீவத்தை தேவ வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள், மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். When the spirit of Jebusites enters a person, they will not understand their own life and correct themselves, but they will also always find fault in the life of others. இயேசு என்ன சொல்கிறார்? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, What does Jesus say in chapter 7 verse 1? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். Judge not that ye be not judged. அப்ப நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பாயானால், If you judge others, நீயும் குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். you will be also judged. இனி 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, In the second verse we read, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Matthew 7:4. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முன்பு மாயக்காரனே, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. Thou hypocrite, first cast out the beam that out of thine own eye. இந்த கண்ணில் உத்திரம் இருக்கும்போது என்ன சம்பவிக்கிறது? What will happen when the beam is found on the நம்முடைய eye? சொந்த ஜீவியத்தை காணத்தக்க கண்கள் இல்லை. We don't have the eyes to find out our own life. நம்முடைய உள்ளான மனிதனை அல்லது நம்முடைய ஆத்துமாவை
நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்று காணக்கூடிய கண்கள் நமக்கு இல்லை. We don't have the eyes to see how our soul is. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்ம பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று காணக்கூடிய கண்கள் இல்லாதபடிக்கு உத்தரம் காணப்படுகிறது. We don't have the eyes to see how our life is or how the life of our children is, and because of the beam that is in our eye. அதே வேளையில் மற்றவருடைய ஜீவியத்தில் குற்றத்தையும் சிறு குற்றத்தையும் காணத்தக்கதாக கண்கள் இருக்கிறது. மற்ற மனிதர்களுடைய அல்லது மற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் வருமானால் அதை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கிறது. At the same time, you have the eyes to find out even a very small fault, find the life or the family of others and their children. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வெளிப்புறத்தை சுத்தமாக்குவதை குறித்து நீ கருத்தாயிருக்கிறாய், நான் வெளிப்புறத்தை சுத்தமாக்கவில்லை அல்லது கைகளை கழுவவில்லை என்பதற்காக குற்றப்படுத்துகிறாய், என் சீஷர்கள் கைகளை கழுவவில்லை என்பதற்காக குற்றப்படுத்துகிறாய், உன்னுடைய உள்புறம் எப்படி இருக்கிறது? Here the Jesus says, you are very careful in finding fault with me that I am not cleansing my outward body and that my disciples are not cleansing the outward body, but how is your inward man? ஆகவே எபூசிய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அது மற்ற மனிதர்களை அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பரிசுத்தவான்களை அவர்கள் வாழ்க்கையில ஏதாயிலும் குற்றங்கள் இருக்கிறதா குறைவுகள் இருக்கிறதா தெளிவாக தெரியும். When the spirit of Jebusites enters into a person, they'll clearly find out the fault found in the anointed people or the saints of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. அது சிலரை பொறுத்தவரையிலும் இந்த ஆவி பிரவேசித்த சிலரை பொறுத்தவரையிலும் மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள குற்றங்கள் மாத்திரம் தெளிவா அவர்களுக்கு தெரியும். In some people in whom the spirit has entered, they will clearly find out the fault in the life of others. ஆனால் இது நிமித்தமாக சம்பவிப்பது என்ன? But what will happen because of this? இவர்கள் மற்றவருடைய குற்றங்களை பார்த்துக் கொண்டிருப்பது நிமித்தமாக, because they are finding the fault in others, தங்கள் சொந்த ஜீவியம் எப்படி இருக்கிறது, தங்களுடைய சொந்த ஆத்துமா எப்படி இருக்கிறது, அது தங்களுடைய சொந்த குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை காணத்தக்க கண்கள் இவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. They won't have the eyes to see how their personal life is, how their soul is, or how is the life of their children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வெளிப்புறத்தை சுத்தமாக்குவதை பார்க்கலாம் உட்புறத்தை சுத்தமாக்குவது மதிகேடனே என்று அழைக்கிறார். உட்புறத்தை நீ சுத்தமாக்கு. So Lord Jesus says, "Oh fool, more than cleansing the outward man, be careful to cleanse your inward man." இப்பொழுது எழுத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் 2 முறையோ 3 முறையோ நாம் குளிக்கிறோம். நம்முடைய சரீரத்தை புறமான மனிதனை அந்த சரீரத்தை நாம் சுத்தம் பண்ணுகிறோம். Literally every day we take bath twice or thrice and we cleanse our outward man. ஆனால் உள்ளான மனிதனை நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினால் வசனத்தினால் பரிசுத்த ஆவியினால் நாம் உள்ளான மனிதனை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? But do we daily cleanse our inward man with the blood of Jesus, with the word of God and the Spirit of God? நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அல்லது தியானித்து பார்க்கும்படியாக நான் ஒன்றை கேட்கிறேன். ஒரு நபர் புறமான சரீரத்தில் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் அல்லது 6 மாதம் அவர்கள் குளிக்காமல் சரீரத்தை சுத்தம் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். For your understanding, I ask you a question. If a man does not take bath one month or 2 months or 6 months, how will his outward body be? அது எவ்வளவு அருவருப்பாய் துர்நாற்றம் வீசக்கூடியதா இருக்குமோ அதை பார்க்கலாம். இன்றைக்கு உள்ளான மனிதன் என்று உனக்கு இருக்கிறது, உனக்குள்ளே ஒரு உள்ளான மனிதனை தேவன் கொடுத்திருக்கிறார். அது கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ மாதங்களாக அந்த உள்ளான மனிதனை கழுவாமல் சுத்தம் பண்ணாமல் நீ வைத்திருக்கிறாயே. How much stinking it will be. At the same time, you have not cleansed your inward man for months together, for years together, and you are keeping like that. How will it be? எபூசிய ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ, when the spirit of Jebusites enters a man, அது வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்து மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதேவேளை தன் சொந்த ஜீவியத்தை கவனிக்க விடாது. It will always see the outward things found in the life of others. It will not allow themselves to find out their own life. மற்ற விசுவாசி குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனிக்க வைக்கும். It will always make us to find out the life of the children of the other believers. ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையோ தன்னுடைய பிள்ளைகளுடைய சொந்த வாழ்க்கையோ கவனிக்க விடாது. It will never allow them to find out the life of themselves and the life of their children. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், மதிகேடரே, வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிற நீங்கள் உட்புறத்தை ஏன் சுத்தமாக்குகிறதில்லை? This resurrected morning the Lord Jesus asks you, ye fools, you are cleansing your outward man, why don't you cleanse your inward man? இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறதில்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள 2 மனிதன் இருக்கிறான்.
Many people of God doesn't know in each man there are two types of man. ஒன்று புறம்பான மனிதன், மற்றொன்று உள்ளான மனிதன். One is the outward man, the another is the inward man. ஆகவே தான் எபேசியர் நாம் படிக்கிறோம், நம்முடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். That is why we read in Ephesians that we should be strengthened in our inner man. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், எங்களுடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது. In 2 Corinthians 4th chapter we read, our outward man is perishing day by day and our inward man is abounding day by day. கொரிந்து சபையோடு சேர்ந்து பவுல் சொல்லுகிறார், எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Along with Corinthians, and Paul says our inward man is renewed day by day. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம் 16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள 2 மனிதன் இருக்கிறான் என்கிற அறிவு இருக்கிறதா? The anointed child of God, do you have the knowledge that in you 2 men are found? அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அறிவை நீ இன்றைக்கு பெற்றிருக்கிறாயா? Do you have that spiritual knowledge? எபூசிய ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ அந்த அறிவு இல்லாமல் பண்ணுகிறது. When the spirit of Jebusites enters a man, it takes away this knowledge from him. இது மற்றவர்களை குற்றப்படுத்த வைக்கிறது. It always makes him to accuse others. தனக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளான மனிதனை குறித்து பாரப்படவோ கவலைப்படவோ விடாமல் அது மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. It will never allow us to care for our soul or be burdened for our soul, but always find fault with others. உங்களுடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறதா? Is your inner man renewed day by day? புறமான மனிதனை சுத்தம் பண்ணுவது போல உள்ளான மனிதனை சுத்தம் பண்ணத்தக்கதான ஒரு இருதயம், ஒரு தவிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? As you cleanse your outward man daily, do you have the grief to cleanse your inward man daily? உள்ளான மனிதன் சுத்தமாக்கும்படி 3 பொருள்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். For the cleansing of the inward man, the Lord has kept 3 things. ஒன்று இயேசுவின் இரத்தம், One is the blood of Jesus. இரண்டாவது அவருடைய வசனம், Second is the word of God. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். And third is the anointing of the Holy Spirit. இந்த 3 காரியங்களின் மூலமாக உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். With these 3 things, the inward man should be washed, cleansed and renewed. அப்படி யாரெல்லாம் தங்களை உள்ளான மனிதனை சுத்திகரித்துக் கொள்ளவில்லையோ, உட்புறத்தை சுத்தமாக்கவில்லையோ, அவர்களெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மதிகேடனே என்று அழைக்கிறார். Those people, those who are not cleansing the inward man, the Lord Jesus calls them as fools. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the நீ Lord. அடுத்தபடியாக கர்த்தராகிய இயேசு சொல்லும்போது, Next week, when Lord Jesus says, சீசர்கள் கதிர்களை கொய்து ஓய்வு நாளிலே சாப்பிட்டார்கள். the disciples, they took the grains and they ate on the Sabbath day. அப்போ பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? What did the Pharisees do? சீசர்களை குற்றப்படுத்தினார்கள். They accused the disciples. இந்த சம்பவம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். We read this in Matthew 12 chapter first 7 verses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அப்படி மற்ற சீசர்களை அல்லது தேவனோடு கூட நடக்கக்கூடிய அப்போஸ்தலர்களை குற்றம் கண்டுபிடித்து அவருடைய குற்றத்தை இயேசுவிடத்தில் சொல்லுகிற சுபாவம் இவர்களுக்கு காணப்பட்டது. They had the character of finding fault with the apostles who walked with Jesus, and they came and told it to Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் உன்னைத்தானே நீ குற்றப்படுத்துவாயாக. Dear child of God, you don't accuse others, but you accuse yourself. ஆகவே தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, In Romans 2nd chapter 1st verse we read, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைதானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். மற்றவர்களை குறித்து நீ எதை குற்றப்படுத்துகிறாயோ, அடுத்தவருடைய வாழ்க்கையில் எதை குற்றப்படுத்துகிறாயோ, whatever thou condemns the life of others, அதை நீயே செய்வாய் அல்லது நீ செய்வாய். உன் வாழ்க்கையில் அது வரும் என்றுதான் அவருடைய அர்த்தம். that thing you yourself will do. எபூசி ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் போது, When the spirit of Jebusites enters a child of God, அது மற்றவர்களை குற்றப்படுத்த வைக்கிறது. it makes them to accuse others. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குற்றப்படுத்த வைக்கிறது. It makes them to accuse the anointed people of God. பரிசுத்தவான்களையே குற்றப்படுத்த வைக்கிறது. It makes them to accuse even the saints of God. தேவனையே குற்றப்படுத்த வைக்கிறது. It makes them to accuse even God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அப்படி நாம் எதை குற்றப்படுத்துகிறோமோ, Whatever we accuse in others, இப்ப நான் ஒரு நபரை ஒரு காரியத்தில் குற்றப்படுத்துறேன் என்று சொன்னால், suppose I accuse a person in a particular thing. உதாரணமாக ஜெபத்தில் ஒரு தூங்கிக் கொண்டிருக்கிறார். Suppose in prayer a person is sleeping. நான் அவரை குற்றப்படுத்துகிறேன். I am accusing him. நீ எப்போதும் ஜெபத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். You are always sleeping in prayer. தனிப்பட்ட விதத்தில் நான் அப்படி குற்றப்படுத்தும் போது, When personally I accuse him, இதுவரைக்கும் ஜெபத்தில் தூங்குற சுபாவம் எனக்கு இல்ல,
Till now I don't have the character of sleeping in prayer. ஆனால் அவரை குற்றப்படுத்தின பிற்பாடு அந்த சுபாவம் எனக்குள்ளே வரும். But after accusing him, that character will enter into me. அதான் ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறோம். That's what we read in Romans 2:1. நான் ட்ரெய்னிங்ல இருக்கிற நாட்கள்ல இதை நான் அனுபவ ரீதியாக அனுபவித்தேன். என் ஜீவிதத்தில் பல காரியங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். During my training days I have experienced this thing. ஒரு சந்தர்ப்பத்திலே எனக்கு நான் ட்ரெய்னிங்ல இருந்தபோது எனக்கு முந்தின வருஷத்தில் உள்ளதான அந்த சீனியர் பிரதர்ஸ் அடையார்ல மார்க்கெட்டிங் டியூட்டி பார்த்து மிகவும் டயர்டாக இருப்பார்கள். During my training days, my senior brothers, after doing the marketing duty, they used to be very tired. அதனால் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் நடக்கும்போது அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வராம சிலர், அநேகர் அல்ல சிலர் அந்த ஸ்தோத்திர ஜெபத்திலே பங்கெடுக்க மாட்டார்கள். So during the morning praising, some of them will not take part in that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. நான் விசுவாசியா இருந்த நாட்களிலும் ஊழியத்துக்கு வந்த புதிதிலேயும் அந்த ஜெபங்கள்ல தவறாமல் பங்கெடுக்கக்கூடியதான ஒரு சுபாவத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். When I was a believer and when I was new to the ministry, I always used to take part in those prayers. இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வராமல் படுத்து தூக்கி கொண்டிருந்த அந்த சீனியர் பிரதர்ஸை குறித்து நான் மனதிலே யோசித்தேன். இவர்கள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வராமல் ஊழியத்துக்கு வந்து ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வராமல் இப்படி தூக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் ஏன் ஊழியத்துக்கு வர வேண்டும்? Seeing those senior brothers who were sleeping during the praising, I used to think these people are not attending the praising, and why should they come to the ministry? அன்றைக்கு யோசித்த அன்றைக்கு காலையில பிரைசிங் நடந்து போகும்போதுதான், ஏன்னா அவங்கள தாண்டி போனோம், வழியில படுத்திருந்தாங்க, தாண்டி போகும்போதுதான் யோசிச்சுட்டே போனேன் நான். After completing the morning praising, I was thinking like that, and I was walking past them. அன்றையோடு சரி, அடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலாக, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2 மாதத்துக்கு மேலாக ஒரு ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நான் போகவில்லை. From that day, from the next day, for 2 months, I did not attend any praising meetings. ஒரு லேசான ஒரு சத்தம் கேட்டாலே எழும்பிடுவேன் நான். I used to get up even for a small voice. ஆனா என்ன சம்பவித்தது? But what happened? அந்த நாங்க ட்ரெய்னிங்ல இருக்கிற நாட்கள்ல அடையாறுல ஒரு நிலநடுக்கம் உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது. During the training days, there was an earthquake in Adiyar. அந்த கட்டடத்துல அடையாறுல உள்ள சிஸ்டர் சைடுல ஒரு பெரிய கூக்குரலின் சத்தம். There was a great cry heard in the sister's side. இங்கிட்டு அங்கிட்டு பலர் ஓடுனாங்க, என்னை மிதிச்சிட்டு ஓடி இருக்காங்க நிறைய பேர். Many people were running here and there, and they were even trampling me. அப்படி இருந்தும் கூட நான் எழும்பவில்லை. But still I did not wake up. இப்படி என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். In my experience, I can tell many things like this. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன்? Why am I telling this? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. The word of God has life. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. The word of God has life. அது அதிகாரம் உள்ளது. It has authority. அது வல்லமை உள்ளது. It is powerful. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? What does Romans 2:1 say? மற்றவர்களை எந்த காரியத்தில் நீ குற்றமாக தீர்க்கிறாயோ அவைகளை நீயே செய்கிறபடியால். Whatever thing you judge in the life of others, the same thing you do in your life. பொதுவாக ஒரு மனிதனுடைய சுபாவம் என்ன? Generally, what is the nature of man? இப்ப நான் ஒரு மனிதனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொன்ன, ஒரு காரியத்துல குற்றப்படுத்த வேண்டுமானால், If I accuse a man in a particular thing, இப்ப நான் ஜெபத்துல தூங்காத ஒரு மனிதனா இருந்தா தான் ஜெபத்துல தூங்குற மனிதனை பார்த்து என் ஜெபத்துல தூங்குறான் என்று குற்றப்படுத்த முடியும். If I am a person who does not sleep in prayer, I can accuse another man who is sleeping in the prayer. இப்ப நானும் ஜெபத்துல தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னா கண்டிப்பாக நான் வேற ஒரு நபரை ஜெபத்துல தூங்குறேன்னு நான் குற்றப்படுத்த மாட்டேன். If I am a person who sleeps during prayer, I never will accuse another person sleeping in prayer. அப்ப ஜெபத்துல தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாத்திரமே ஜெபத்துல தூங்கக்கூடிய மற்றொரு நபரை குற்றப்படுத்த முடியும். Only a person who does not sleep during prayer can accuse another man who is sleeping in prayer. பரிசுத்தம் உள்ள ஒரு நபர் மாத்திரமே பரிசுத்தம் இல்லாத ஒரு நபரை குற்றப்படுத்த முடியும். Only the person who is holy can accuse another man who is not holy. தாழ்மை உள்ள ஒரு நபர் மாத்திரமே தாழ்மை இல்லாதவர்களை பார்த்து அவர்கள் பெருமையாய் நடக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். Only a person who has humility can condemn another person who walks with proud. ஆனால் அப்படி சொன்ன பிற்பாடு இந்த தாழ்மை உள்ள மனிதனுக்குள்ள பெருமை வந்து விடுகிறது. இந்த பரிசுத்தம் உள்ள மனிதனுக்குள்ள மற்றவர்களை பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னதுனால இந்த பரிசுத்தமுள்ள மனிதனுக்குள்ள அசுத்தம் வந்து விடுகிறது. But the person who has humility, into him the pride enters, and the person who is holy, because he is condemning others, he has become unholy. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 65:5. Isaiah 65:5. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written there? உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். They are saying, I am more holy than you. ஏசாயா 65:5. நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள்.
which says, stand by thyself, come not near to me, for I am holier than thou. These are a smoke in my nose, a fire that burneth all the day. உன்னை பார்க்க நான் பரிசுத்தன் என்று சொன்னால், If we say I am holier than thou, அவங்கள காட்டிலும் இவங்க பரிசுத்தனா இருக்க போய் தான் சொல்றாங்க. because these people are more holy than them, they are saying this. இப்ப பரிசேயன் சொன்னா, ஆண்டவரே நான் அவனை போல இல்ல, இவனை போல இல்ல, இந்த ஆயக்காரனை போல இல்ல, இந்த விபச்சாரக்காரனை போல இல்ல என்று சொன்னான். The Pharisee said, Lord, I am not like this person or that person or this Pharisee or this adulterer. மற்ற மனிதனுடைய அந்த பொல்லாத சுபாவம் இவனுக்குள்ள இல்லாதபடினால தான் அவங்களை குற்றப்படுத்துறான். Because he does not have the evil characters found in others, he is accusing others. ஏசாயா 65:5 மறக்க வேண்டாம். Don't forget Isaiah 65:5. ஒருவேளை நீ பரிசுத்தமுள்ள ஒரு நபராய் இருக்கலாம். You may be a holy person. பரிசுத்தம் இல்லாதவர்களை பார்த்து அல்லது பரிசுத்தத்தில் பலவீனமுள்ளவர்களை அந்த அசுத்தமுள்ளவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே அல்லாமல் உன்னை பார்க்க நான் பரிசுத்தன் என்று சொல்லி குற்றப்படுத்தக்கூடாது. When you see unclean people, you have to pray for them, but you should not accuse them saying, I am holier than thou. அப்படி குற்றப்படுத்தினால் என்ன சம்பவிக்கும்? What will happen if you accuse like that? மற்றவர்களை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவருடைய முடிவு என்ன? What is the end of the people, those who think they are more holier than others? அந்த 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். அவரோட அர்த்தம் அவங்க நரகத்தில் இருப்பாங்க. நாள் முழுதும் அக்னி அங்கதான் எரியுது. They will be found in the fire, that is, they will be found in the hell fire. அதே போன்றுதான் பரிசேயனுடைய முடிவும். That is the end of a Pharisee. மற்ற எல்லாருடைய ஜீவிதத்தில் இல்லாத விசேஷம் வாழ்க்கையில் இருந்தது உண்மைதான். He had special characters which was not found in the life of others. ஆனால் மற்றவர்களை அவன் குற்றப்படுத்தின போது, அவன் விபச்சாரக்காரன், இவன் கொலைகாரன், இவன் கொள்ளைக்காரன், இவன் ஆயக்காரன் என்று மற்றவர்களை குற்றம் சாட்டின போது அவன் பாவியாய் மாற்றப்படுகிறான். But when he accused others saying he is an adulterer, he is a murderer, he is a publican, then he became a sinner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. நீ இயேசு அடுத்தபடியாக சொல்லும்போது Jesus nextly he says, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். Matthew 11 chapter verses 16 to 19. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. என்ன சொல்கிறார்? சந்தை வெளியிலே உட்கார்ந்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். They are like unto the children sitting in the markets and saying, we have piped unto you, you have not danced, we have mourned unto you, you have not lamented. அவர்கள் என்ன குறை சொன்னார்கள் என்கிறதை இயேசு பின்னாடி சொல்லுகிறார். What fault they found out, Jesus says. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். பரலோகத்தில் உள்ள தேவன் முதலாவது ஒரு ஊழியரை அனுப்பி கொடுத்தார். அதான் யோவான் ஸ்நானகன். From heaven the Lord first sent a servant, he was John the Baptist. அந்த யோவான் ஸ்நானகன் போஜனபானம் பண்ணாதவனாய் உபவாசம் எடுக்கிறவனாய் அடிக்கடி உபவாசம் போடுகிறவனாய் வந்தான். He came as a man neither eating or drinking, and he was fasting for many days. உடனே இவர்கள் சொன்னார்கள், ஜனங்கள் சொன்னார்கள், இவ்வளவு நாள் உபவாசம் எடுக்காம சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அது மனுஷனுக்கு அப்படி இருக்க முடியாது. இவன் என்ன செய்தான்? பிசாசு பிடித்தவன் என்று சொல்லிவிட்டார்கள். Then the people said, how can a man be with fasting for so many days? So he is not a man, he hath a devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்புகிறார். Nextly the Lord sent the Lord Jesus Christ. யோவான் ஸ்நானனுக்கு அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். After John the Baptist, Jesus Christ was sent. அவர் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். He came as a man eating and drinking. உடனே அவரை சொல்றாங்க, இவர் சாப்பிடக்கூடியவர், அது போஜன பிரியன். வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியும். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அவன் சாப்பிடாம ஒரு ஊழியக்காரன் வந்தபோது அவன் சாப்பிடல என்று சொல்லி குற்றம் சொன்னார்கள். When a servant of God came without eating, they found fault that he was a man not eating. சாப்பிடும்படியாக மனுஷகுமாரன் வந்தபோது அவரை போஜன பிரியன், சாப்பாட்டு பிரியன் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். When the Son of Man came eating and drinking, they called him as gluttonous. இப்படித்தான் பல சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய சபையிலே சம்பவிக்கிறது. Likewise it happens many times in the church of God. சில ஊழியர்கள் வந்து தொடர்ந்து பல ஜெபங்களை வைக்கும்போது எப்போதும் ஜெபம் வைக்கிறார்கள் என்று
அந்த பரிசுத்தவான்களை குற்றப்படுத்துகிறார்கள். When some servants of God always keep prayers, they accuse him saying he is always keeping prayers. அப்ப இதை கேள்விப்பட்டு அப்ப எப்போதும் ஜெபம் வைத்ததனால அவங்க ஜனங்க குற்றப்படுத்துறாங்களேன்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய ஊழியக்காரங்க ஜெபத்தை குறைக்கும் போது ஜெபமே வைக்கிறதில்லை என்று சொல்லுகிறார்கள். When the next servant of God comes and he reduces the prayer, immediately the people say he is not at all keeping any prayer. எப்படினாலும் குறை சொல்லுகிற பிள்ளைகள். They are the people who find fault. குற்றப்படுத்துகிறவர்கள். They are the people who accuse others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எபூசி ஆவி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அது பரிசுத்தவான்களை ஏன் இயேசுவை தேவனை குற்றப்படுத்த வைக்கிறது. When the spirit of Jebusites enter into a man, it makes him to accuse the servants of God and even Jesus himself. நீ ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்கும்போது Romans 8:33 and 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவர் எழுந்தும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name of the Lord. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் ஏதாயிலும் குற்றங்கள் இருக்குமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளையோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தையோ அவங்களுடைய பிள்ளைகளையோ குற்றப்படுத்த போகாதீங்க. If there are some faults found in the life of the elect of God, you should not go to accuse them. ஏனென்றால் நீங்கள் யாரும் அவர்களுக்காக அந்த பிள்ளைகளுக்காக அல்லது அந்த குடும்பத்துக்காக சிலுவையில் அறையப்படவில்லை. Because you were not crucified for them or for the family or for their children. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written here? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குறவர். It is God that justifieth them. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? Who is he that condemneth? கிறிஸ்துவே மரித்தவர். It is Christ that died. அவரே எழுந்தும் இருக்கிறவர். And he is risen again. அப்ப ஒரு மனிதனுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தவறுக்காக குற்றங்களுக்காக பாவத்துக்காக கிறிஸ்துதான் மரித்திருக்கிறார். நீங்களும் நானும் மரிக்கவில்லை. So for in the life of a child of God, for his sins and faults only Christ has died, not you or I. ஆகவே அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை தேவ சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்த நாம் பிரயாசப்படக்கூடாது. So we should not condemn them and try to take them away from the presence of the Lord. இன்னொரு இடத்துல நான் வேதத்திலே வாசிக்கும்போது நிருபத்திலே வாசிக்கிறோம், மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? In another place in the epistle we read, who are you to accuse another servant? தேவனே அவனை அழைத்திருக்கிறார். God himself had called him. தேவனே நீதிமானாக்குவார். And God will justify him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, So dear child of God, எபூசி ஆவி கடந்த நாட்களில் நமக்குள்ளே பிரவேசித்ததா? Has the spirit of Jebusites entered into us in the past days? தேவனையோ அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையாய் ஈவாய் கொடுத்த பரிசுத்தவான்களையோ அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்ற தேவனுடைய பிள்ளைகளையோ நாம் அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய ஜீவியத்தில் உள்ள குறைவுகளை கண்டு குற்றப்படுத்தி இருக்கிறோமா? Have we found fault with God or with the servants of God or with the anointed people of God in their lives and accused them? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குற்றத்தை மற்றொருடத்திலே போய் அவருடைய குற்றத்தை பேசி இருக்கிறோமா? Have we spoken the fault found in the life of others to other people? அவர்களை குறை சொல்லி இருக்கிறோமா? Have we accused them? நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிப்போமாக. Let us examine our lives. உட்புறத்தை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஒருபோதும் மற்றவர்களை குற்றப்படுத்த முடியாது. A man who is always cleansing his inward man, he will not judge others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இனி அடுத்த ஜாதியாக நாம் பார்ப்பது மீதியானியர். The next nation we are going to see are the Midianites. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த மீதியானியர் என்கிற ஜாதியை குறித்து நாம் பார்க்கிறோம். We read about the Midianites in Judges 6th chapter 1st verse. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரே மீதியானிய ஜாதிகளுடைய கையில் தேவ ஜனத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். We read that the Lord himself delivered his people into the hand of the Midianites. இந்த மீதியானிய ஜாதி அல்லது மீதியானிய ஆவி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும்போது, When the spirit of Midianites enters into an anointed child of God, அவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? what will it do in his life? மீதியானியர் என்பதற்கு நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்த ஆவிக்குரிய அர்த்தம் மாம்சம் என்பதாகும். மாம்ச சுபாவங்கள். The meaning given by our forefathers for the Midian is that is the carnally minded. ஆனால் எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது அதற்கு வேறு சில அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். But the Hebrew scholars they give other meaning. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Judges 6:4 we read, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி
காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையை ஆகிலும் வைக்காதே போவார். அதாவது மீதியானிய ஜாதி வரும்போது, பிரவேசிக்கும் போது அல்லது ஒரு மனிதனை பிடிக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால், முதலாவது நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறது. When the spirit of Midianites enters into the man, first of all it makes the growth of the land to be failing. இரண்டாவதாக ஆகாரத்தை எடுத்து போடுகிறது. Secondly, it takes away the food. மூன்றாவதாக ஆடு மாடு கழுதைகள் எடுத்து போடுகிறது. Thirdly, it takes away all the cattle. அல்லது பறித்துக் கொள்கிறது. Or it removes them. நிலத்தின் விளைச்சல் என்பது எதை காட்டுகிறது? What is meant by the growth of the land? நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது. The land shows our heart. அதனுடைய விளைச்சல் என்பது நம்முடைய இருதயத்திலே தேவன் கொடுக்கிற சத்தியங்கள், வசனங்கள், அந்த வசனத்தில் உள்ளதான வெளிப்படுத்தல்கள். When we say the growth of the land, it refers to the truth and the words of God that God has given in our life. இந்த மீதியானி ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் இல்லாதவர்களாய், வசனத்தின் வெளிப்படுத்தல் இல்லாதவர்களாய் அவர்களை மாற்றி விடுகிறது. When the spirit of Midianites enters into a spiritual man, it makes him to lose all his revelations and the words of God. இரண்டாவதாக ஆகாரத்தை எடுத்து போடுகிறது. Secondly, it takes away the food. ஆகாரம் என்பது தேவ சித்தத்தை காட்டுகிறது. The food shows the will of God. இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. Jesus said, my meat is to do the will of the Father and complete it. தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையை இந்த மீதியானி ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது தேவ சித்தம் செய்யாதவர்களாய் மாற்றி விடுகிறது. When the spirit of Midianites enters into a child of God doing the will of God, it makes him to lose the will of God in his life. சுருக்கமாய் சொல்லப்போனால் பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Shortly, if you want to say, if we have to enter into heaven, it is necessary that we should do the will of God. நான்கு மிக முக்கியமான பூரணங்களிலே முக்கியமான பூரணம் தான் தேவ சித்தத்தின் பூரணம். Among the four perfections, the important one is doing the will of God. ஆனா அந்த மீதியானி ஆவி யாருக்குள்ளே பிரவேசிக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு மாற்றி விடுகிறது. But when the spirit of Midianites enters into a man, it makes him to lose the mind of doing the will of God. அதை பற்றி பாரமே இல்லாமல் மாற்றி விடுகிறது. He makes him to lose the burden concerning it. அடுத்தபடியாக ஆடுகளை அது எடுத்துக்கொள்கிறது. Nextly, it takes away all the sheep. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆடுகளை, ஆட்டின் அனுபவத்தை அது பறித்துக் கொள்கிறது. It takes away of sheep of man's life. ஆடு என்று சொல்லும்போது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. The sheep shows humility. மாத்திரமல்ல தேவ சத்தம் கேட்கிற ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. It also shows the life of hearing the voice of God. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இந்த ஆடுகளை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். In John 10 chapter, Jesus has told about the sheep. நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep hear my voice. அது என்னை பின்பற்றும். It will follow me. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால அவன் பின்னாடி அது போகாது. It does not know the stranger's voice, so it will flee away from him. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்தை இந்த மீதியானி ஆவி எடுத்து போடுகிறது. So in the life of a child of God, the spirit of Midianites takes away the experience of hearing the voice of God. தேவனை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கையை எடுத்து போடுகிறது. It takes away the life of following God. அந்நியரின் பின்னாடி பிரயாணம் பண்ண ஒரு மனிதனை அது மாற்றுகிறது. It changes a man to follow a stranger. ஆகவே தன் பிலிப்பிய சபையை பார்த்து பவுல் சொல்கிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். So St. Paul says to the Philippians church, many people walk in a different way. அவர்கள் சிலுவையை நோக்கி நடக்கிறதில்லை. They are not walking towards the cross. அவர்கள் இயேசுவின் காலடியை பின்பற்றுகிறதில்லை. They are not following the footsteps of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise for the holy name of the Lord. அடுத்து ஆடு என்று சொல்லும்போது மயிர் கத்தரிக்கனுக்கு முன்பாக அது சத்தமிடாமல் இருக்கிறது. Next, the sheep is silent before the shearer. பொதுவாக இந்த ஆடுக்கு அதனுடைய ரோமம் தான் பாதுகாப்பா இருக்கிறது. Generally for the sheep the hair is a protection. ஆனால் அதை வளர்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ரோமத்தை வெட்டி எடுக்கும்போது, but when the people who grow them, they cut off the hair. தங்களுடைய ஆதாயத்துக்காக, தங்களுடைய லாபத்துக்காக இந்த ரோமத்தை வெட்டி எடுக்கும்போது வெயிலிலும் பனியிலும் இந்த ஆடு மிகவும் வேதனைப்படுகிறது. For their personal gain, when they take away the hair of the sheep, in the heat and in the cold, the sheep suffers. ரோமத்தை இழந்தால் என்ன சம்பவிக்கும் என்பது ஆடுக்கு தெரியும். The sheep knows what will happen if it loses its hair. ஆனால் அந்த ரோமம், அந்த மயிர் கத்தரிக்கப்படும்போது அது சத்தமிடாமல் மௌனமாய் ஒப்பு கொடுக்கிறது. But when the shearer takes away the hair, it is silent before him. இதை காட்டுகிறது. What does it reveal? கர்த்தர் நடத்துகிற பாதையில் மௌனமாய் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. It shows a silent submission in the path that God leads us. நஷ்டத்தின் பாதையில்,
in the path of loss, இடுக்கத்தின் பாதையில், in the path of distress, நெருக்கத்தின் பாதையில், in the path of affliction, உடைக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் when we are broken, எதிர்க்காமல், not opposing, முரட்டாட்டம் பண்ணாமல், not struggling, போராடாமல், not striving, மௌனமாய் ஒப்பு கொடுக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆட்டினுடைய சுபாவம். and silently submitting, it is the character of the sheep. இந்த மீதியான ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது, When the spirit of Midianites enters a man, இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட சுபாவங்களை பறித்து விடுகிறது. it removes these precious character away from him. ஆகவே தான் ஒரு சின்ன போராட்டத்தை சகிக்க முடியாம நாம பெரிய சத்தம் போடுறோம். That is why we could not bear even a small struggle, and we are making a big cry. சில வீடுகளில் பயங்கர சண்டை, சத்தம், யுத்தம். In some houses there is a great voice and a battle. காரணம் என்ன? What is the ஒரு reason? சின்ன காரியத்தையும், சின்ன உபத்திரவத்தை அல்லது அவமானத்தை, நிந்தைய சகிக்க முடிகிறது இல்ல. Because they are not able to bear a small problem, a small shame or reproach. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக ஒரு ஆடு எப்படி சத்தமிடாமல் இருக்கிறதோ அதுபோல கல்வாரி பாதையில் நடத்தப்பட்ட போது பிதா அவரை ஒப்பு கொடுத்த போது சத்தமிடாமல் தன்னை அர்ப்பணித்தார். When the Lord Jesus Christ was led through the path of Calvary by the Father, he was silent as a sheep before his shearer. அடுத்தபடியாக மாடுகள். Nextly, the oxen. மாடு என்பது பாடுகளின் ஜீவத்தை காட்டுகிறது. The oxen shows a life of suffering. பாடுகளின் ஜீவம், பாடுபட வேண்டும் என்கிற சிந்தையவே இந்த மீதியானி ஆவி எடுத்து போடுகிறது. The spirit of Midianites takes away the mind of suffering. இப்ப மாம்சத்துக்கும் பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பாருங்க. நம்முடைய முற்பிதாக்கள் இதுக்கு கொடுத்த அர்த்தம் மாம்சம். The meaning given by our forefathers is the carnal nature. இப்ப பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க. The apostle Peter இந்த says மாம்சத்துக்கும் பாடுபடுற ஜீவத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. there is a connection between the flesh and the sufferings. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். 1 Peter 4 chapter first 2 verses. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பாடுபடக்கூடிய சிந்தையை ஆயுதமாக நாம் தரித்திருக்கிறோமா? Are we arming ourselves with the mind of suffering? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். In Timothy we read, if we suffer with him, we shall also reign with him. பாடுகளை கண்டு பயப்பட வைக்கிறது இந்த மீதியானி ஆவி. The spirit of Midianites makes us to be afraid of suffering. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள் இந்த ஆவி பிரவேசிக்கும் போது பாடுகளை கண்டு பயப்பட பண்ணுகிறது. When the spirit of Midianites enters into the anointed child of God, it makes him to be afraid of the suffering. இனி 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 4:2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். மாம்சத்திலே பாடுபடுகிறவன், He who suffers in the flesh, இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் till he lives in the flesh, மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் not living after the lust of men, தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். that he should live according to the will of God, he will cease from sin. ஆகவே பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது, பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, when a man submits himself to sufferings, அவனை ஒரு ஜெயாளியாக அந்த பாடுகள் மாற்றுகிறது, ஒரு பரிசுத்தவானாக மாற்றுகிறது. the sufferings makes him as a saint. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அடுத்தபடியாக கழுதைகள். Nextly, the asses. இந்த கழுதைகள் என்று சொல்வது அழுக்கு மூட்டையை சுமக்கிறதான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. The asses, they bear the filthy garments. இது எதை காட்டுகிறது? What does it show? மற்றவருடைய அக்கிரமத்தை சுமக்கிறதான ஒரு அனுபவம். An experience of bearing the iniquity of others. மற்றவருடைய குறைவுகளை, மற்றவருடைய பாவங்களை, மற்றவருடைய தோல்விகளை சுமக்கிறதான ஒரு வாழ்க்கை. A life bearing the shortcomings and failures found in the life of others. மற்றவருடைய ஜீவிதத்திலே குறைவுகளை பார்க்கும்போது, அக்கிரமங்களை பார்க்கும்போது நாம் சுமக்க வேண்டும். When we see the shortcomings or iniquity in the life of others, we should bear it. ஆனா அந்த மீதியானியருடைய ஆவி யாருக்குள்ளே பிரவேசிக்கிறதோ, But when the spirit of Midianites enters into a man, மற்றவர்களுடைய அக்கிரமத்தை, மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்க விடாது. it won't allow them to bear the iniquity and sins of others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. பேதுரு அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி கேட்டார். In one occasion, Apostle Peter asked Jesus a question. எனக்கு விரோதமாய் என் சகோதரன் தவறு செய்யும்போது நான் எத்தனை முறை மன்னிப்பது? 7 தரம் மட்டுமோ? If my brother sin against me, how many times should I forgive him? Is it 7 times? அந்த குறிக்கப்பட்ட அளவுக்கு மேல அந்த மற்றவங்களுடைய அக்கிரமத்தை, மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்க முடிகிறது இல்ல. We cannot bear the iniquity or sins of others more than a limit.
ஆனா இயேசு சொல்லுகிறார் 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் என்று சொல்லுகிறேன். But Jesus said not 7 times but 70 times 7. 70 இதை வெளிப்படுத்துகிறது. What does 70 times 7 reveal? 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. 7 shows perfection. 70 என்பது ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை காட்டுகிறது. And 70 shows the lifetime of a man. ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று வாசிக்கிறோம். We read that the age of man is 70 and by strength it will be 80. அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of ஒரு it? மனிதன் மரித்து போகிற வரையிலும் அவனுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியது வந்தால் நாம் சுமக்க வேண்டும். If we want to bear the iniquity of others till we die, then we have to bear it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் அக்கிரமத்தையும் அவர் சுமந்தார். The Lord Jesus Christ, he bore the iniquity of the whole world. அக்கிரமத்தை சுமப்பது என்றால் என்ன? What is the meaning of bearing iniquity? ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான், அவன் திருடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a man steals. அவன் தண்டிக்கப்பட வேண்டும். He should be punished. அல்லது அவன் பிடிக்கப்பட்டான், He has been caught. அவன் தண்டிக்கப்படாமல் இருக்கும்படி அவன் செய்த திருட்டை நான் தான் செய்தேன் என்று அவனுடைய அக்கிரமத்தை நம்மேல் சுமப்பது. That he should not be punished, we accept the fault that I myself stole it and bearing his iniquity upon us. நீங்கள் 2-3 தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள். 2 or 3 children of God are there. ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. Suppose an incident takes place. குற்றம் செய்த நபர், இந்த 3 பேத்துல குற்றம் செய்த நபரை விட்டு விடுகிறார்கள். Among the 3, they leave away the person who has done the mistake. 3 பேர்ல மற்ற யாராயில் ஒருத்தர நீதான் குற்றம் செய்தாய் என்று சொல்கிறார்கள். They accuse another man who has not done the iniquity as that he has done that mistake. அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை இவர்தான் குற்றம் செய்தார் என்று நிரூபிக்க போகாமல் அந்த குற்றத்தை நன்மேல் சுமப்பது. We should not go to prove that we have not done it, but we have to bear that iniquity upon us. இதை நான் யோசேப்புடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். I compare this with the life of Joseph. போத்திபாருடைய மனைவிக்கு தான் பிரச்சனை. The problem was with Potiphar's wife. போத்திபாருடைய மனைவிக்கு தான் போராட்டம். The struggle was in Potiphar's wife. போத்திபாருடைய மனைவிதான் இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தாள். The Potiphar's wife was filled with lust. அவள்தான் குற்றம் தவறு செய்தாள். She was the one who did mistake. ஆனால் அவருடைய தவறு யோசேப்பின் மேல் சுமத்தப்பட்டது. But her sin was put upon Joseph. நீங்க கொஞ்சம் அந்த சம்பவத்தை திரும்பி பார்த்தால், If you just turn back and look on that incident, யோசேப்பு நினைத்திருந்தா என்ன செய்ய முடியும்? if Joseph had thought, what would have happened? இப்ப நீங்களோ நானும் அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிருப்போம்? If I and you are in that place, what will we do? அவ ஒவ்வொரு முறையும் அவனை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தாள். பல முறை தொந்தரவு பண்ணான்னு எழுதப்பட்டிருக்கு. She was troubling him many times. அது முதல் முறை நடந்த சம்பவம் அல்ல. It was not the incident that took on that one day. அப்ப யோசேப்பு நினைத்திருந்தால், If Joseph had thought, போத்திபார் இடத்துல போய் இதை ரகசியமாய் சொல்லி, he would have told to Potiphar in secret, நீங்கள் ஒரு நாள் வந்து ஒளிந்து நின்று பாருங்கள். You come and hide yourself and see one day. நான் போறேன். I'll go in. அப்ப உங்க மனைவியுடைய சுபாவம் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். You see the character of your wife yourself. நிச்சயமாக யோசேப்புக்கு அப்படி செய்திருக்க முடியும். அந்த ஞானம் யோசேப்புக்கு இருந்தது. Joseph had that wisdom in him. யோசேப்பு ஒரு முட்டாள் அல்ல. Joseph was not a fool. முழு தேசத்தை, எகிப்து தேசத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். God had given him the wisdom to lead the whole land of Egypt. இந்த பிரச்சனை எப்படி தான் போய் முடியும்னு யோசேப்புக்கு முன்னாடியே தெரியும். Joseph very well knew that the problem will end in such a manner. அப்ப அந்த குறிக்கப்பட்ட பிரச்சனையில் தப்பித்துக் கொள்ளும்படியாக போத்திபாருடைய மனைவிதான் குற்றவாளி என்று யோசேப்புக்கு முன்னாடியே நிரூபித்திருக்க முடியும். தன்மேல் கெட்ட பேர் வராமலே நிரூபித்திருக்க முடியும். Even before that, Joseph would have proved very well that the problem was with Potiphar's wife without his name being spoiled. ஆனால் யோசேப்பு அதை செய்யவில்லை. But Joseph did not do that. அவள் ஒவ்வொரு முறையும் தொந்தரவு செய்தபோது அவளுடைய அக்கிரமத்தை இவன் சுமந்தான். Each time when she troubled him, he bore her iniquity. ஒவ்வொரு நாளும் அவளுடைய அக்கிரமத்தை சுமந்தான். Each day he bore her iniquity. கடைசியாக மொத்த பழி அவன் மேல் சுமத்தப்பட்டு, வீண் பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் கூட அப்போதும் அவளுடைய அக்கிரமத்தை சுமந்து அதை நிரூபிக்க போகாமல், அவளை குற்றப்படுத்த போகாமல் அந்த பழியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலைக்கு போகிறான். Finally, when the whole blame was put upon him, he did not go to prove his innocence, but he bore her iniquity and went to the prison. அந்த யோசேப்பு ஒரு போத்திபாருடைய மனைவியுடைய அக்கிரமத்தை மாத்திரமே சுமந்தான். That Joseph bore the iniquity of one Potiphar's wife. இதோ இந்த உயிர்த்துள்ள காலவெளியிலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவோ, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவோ இந்த முழு உலகத்தின் அக்கிரமத்தையும், அதாவது உன்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் அவர் சுமந்தார். But on this resurrected morning, Jesus who is on the cross, he bore the iniquity of the whole world, the iniquity of yours and mine. அவர் அக்கிரமத்தை சுமந்தது போல நாம் மற்றவருடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். As he bore our iniquity, we have to bear the iniquity of others. இன்னொரு மனிதன் செய்த தவறு
நான் தான் இப்ப என் மேல வருது என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose the mistake committed by other person comes upon me. அப்ப அவங்களுடைய அக்கிரமத்தை அவங்கள காட்டி கொடுக்காம நான் சுமக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose I don't betray them and I bear their iniquity. அப்ப எனக்கு என்ன உண்டாகும்? What will happen to me? நிந்தை உண்டாகும். I'll have reproach. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், பாளையத்துக்கு புறம்பே நிந்தையை சுமந்து போக வேண்டுமா. That is why Jesus tells we have to bear the reproach outside the camp. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அந்த மீதியானி ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ, The spirit of Midianites in whom they enter, அவர்களுடைய வாழ்க்கையில மற்றவருடைய அக்கிரமத்தை சுமக்காத மனிதர்களாக அவர்களை மாற்றி விடுகிறது. it makes them not to bear the iniquity of others. மற்றவருடைய குறைவுகளை, மற்றவருடைய பாவங்களை, மற்றவருடைய தோல்விகளை சுமக்காத ஒரு நபராக மாற்றி விடுகிறது. It makes him as a person who cannot bear the sins or iniquity or the failures of others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. மீதியானியருக்கு எபிரேய வேத ஆராய்ச்சியில் கொடுத்த அர்த்தம் என்ன? What is the meaning given by the Hebrew scholars to the Midianites? அவர்கள் பிரிவினை உள்ளவர்களாய் இருப்பார்களாம். They are the people who make strife. அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்களாம். They are the people who argue. மற்றவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாய் இருப்பார்களாம். They have the character of warring with others. இதுதான் மீதியானியரை குறித்து, அவருடைய சுபாவத்தை குறித்து எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். These are the characters told by the researchers concerning the Midianites. பிரிவினை உண்டாக்கும், ரெண்டு பேரும் பிரிவினை உண்டாக்கி விடுறது. Creating strife between two people. இங்க உள்ளது அப்படியே போய் அங்க சொல்லி அவங்க மனதை கெடுத்து விடுவது. Is saying whatever is found here to others and spoiling their mind. இப்ப தோவேக்கு செஞ்சது போல, as Doeg did. தாவீது தேவனுடைய வீட்டுக்கு வந்தான். David came to the house of God. ஆசாரியன் அவனுக்கு தேவசமூகத்து அப்பத்தை கொடுத்தான். The priest gave him the shewbread. தோவேக்கு அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். Doeg was looking at it. இவன் மௌனமா இருந்திருக்கலாம். He would have been silent. ஆனா இவன் என்ன செஞ்சான்? But what did he do? சவுல் இடத்துல போய் அதை அப்படியே சொன்னான். He went to Saul and told all that happened. அதனால சம்பவித்தது என்ன? What happened because of that? சணல் ஏபோத்தை தடுத்த கிட்டத்தட்ட 85 ஆசாரியர்களை அன்றைக்கு வெட்டி போட்டார்கள். The Saul killed nearly 85 priests clothed with linen ephod on that day. அப்ப பிரிவினை உண்டாக்குறது, creating strife. இதான் மீதியானியருடைய சுபாவம். This is the spirit of Midianite. மீதியானியர்களுக்குள்ள இந்த சுபாவம் இருக்குமா? This character is found in the Midianites. ரெண்டு பேரும் மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது. They are creating problem between two people and seeing at it. பரிசுத்த பவுலுக்குள்ள இந்த சுபாவம் ஒரு சந்தர்ப்பத்தில் கிரியை செய்தது. In Saint Paul this character worked on occasion. பரிசுத்த பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார். Saint Paul says that பரிசேயர் ஒரு கூட்டத்தார், சதுசேயர் ஒரு கூட்டத்தார் அங்க இருந்தாங்க. There were a group of Pharisees and Sadducees. ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் இல்லன்றாங்க, ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் உண்டுங்கறாங்க. One group says there is resurrection and another group says there is no resurrection. பவுல் நன்றாக யோசித்து என்ன செய்தார்? அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கலகம் உண்டாக்கி விட்டார். Paul thought well and he created a confusion between those two people. தான் பாடுகளிலிருந்து தப்பிக்க முடியாக, தான் தேவன் தனக்கு வைத்திருக்கிற உபத்திரவங்களிலிருந்து தான் தப்பித்துக் கொள்ள முடியாக அந்த ரெண்டு கூட்டத்துக்கும் கலகம் உண்டாக்கி விட்டதாக அப்போஸ்தலர்களிலே நாம் பார்க்கிறோம். In Acts of Apostles we read that in order to escape from the sufferings and persecutions he created a confusion between these two groups of people. அதே வேளை மத்தேயு 5:10 இயேசு என்ன சொல்கிறார்? In Matthew 5th chapter what does Jesus say? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். The blessed are the peacemakers, they are the children of God. நாம் மற்றவர்களுக்கு பிரிந்து இருக்கிறவங்களை ஒன்றாக்க கூடியவங்களா இருக்க வேணும். We have to make together the separated people. ஒரு வார்த்தையை போய் நம்ம மற்ற இடத்துல சொல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தையின் மூலமாக ஏதாயிலும் பிரிவினை உண்டாகுமா அல்லது அவருடைய ஐக்கியம் நஷ்டப்பட்டு போகுமா என்பதை யோசித்து ஆவிக்குரியவன் யோசித்து செய்வான். Before speaking a word we should find out whether it will create peace between them or whether it will separate them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the holy name of the Lord. தோவேக்கு சவுலிடத்திலே போய் சொன்னபோது ஒரு பெரிய ஆசாரியர்களுக்குள்ளே ஒரு பெரிய மரணம் சம்பவித்தது. When Doeg told it to Saul, a great death took place among the people. தோவேக்கு என்கிற மனிதனுடைய ஒரு வார்த்தையினாலே எத்தனையோ ஆசாரியர்கள், தேவ ஊழியர்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். Because of one word of Doeg, many priests, the servants of God, were submitted to death. பிரிவினைதான் மீதியானுடைய சுபாவம். பிரிவினை உண்டாக்குவது, Creating strife is the character of the Midianites. வாக்குவாதம் உண்டாக்குவது, Creating arguments. இப்ப பாருங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம்னா இந்த சுபாவங்கள் எல்லாம் மாம்ச சுபாவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. In 1 Corinthians 3rd chapter we read all these are called as the carnal nature. அப்ப வேத ஆராய்ச்சிகள் சொல்வது அவங்க பிரிவினை உண்டாக்கக்கூடியவர்களா இருப்பார்கள், வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களா இருப்பார்கள் என்று மீதியானியரை குறித்து எபிரேய வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள். The Hebrew scholars they say concerning the Midianites
They are the people who create strife and cause arguments. ஆனா நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் மீதியானியர் என்றால் மாம்சம். Our forefathers have told the Midianites means the carnal nature. பாருங்க ரெண்டுமே ஒன்றுதான். Both are the same. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 Corinthians 3rd chapter first 3 verses. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? போதும். பொறாமை, வாக்குவாதம், பேதகம் அல்லது பிரிவினை எதை காட்டுகிறது? மாம்சத்துக்குரிய சுபாவத்தை காட்டுகிறது. The envying, strife and divisions, it shows the carnal nature. ஆகவே தேவாவியினால் ஏவப்பட்டு எழுதினான் நம்முடைய பரிசுத்தவான்கள் மீதியானியருக்கு மாம்சம் என்று கொடுத்தார்கள். எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்களோ வாக்குவாதம் பண்ணுகிறதான சுபாவம், பிரிவினை உண்டாக்குற சுபாவம் என்று அந்த மீதியானிய சுபாவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். By the urging of the Holy Spirit, our forefathers have given the meaning as the carnal nature, and Hebrew scholars by their research they have found out they are the people who make divisions and create strife. இனி 9வது ஜாதியாக அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். On the 9th nation we are going to see are the Amalekites. இந்த அமலேக்கியரை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about the Amalekites? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Exodus 17:16 we read, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. The hand of Amalek is against the throne of God. இந்த அமலேக்கு என்கிற ஜாதிக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்த ஆவிக்குரிய அர்த்தம் அதைரியப்படுத்துவது. For the Amalekites, the meaning given by our forefathers is discouragement. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இனி இந்த அமலேக்குடைய சுபாவம் என்ன? What is the character of the Amalekites? அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறது. His hand is against the throne of God. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதப்பட்ட வசனம். It is the word of God written in the Old Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவான்களுக்கு சிங்காசனம் இல்லை. But for the Old Testament saints, they don't have the throne of God. கர்த்தருடைய சிங்காசனம் யாருக்குரியது? To whom does the throne of God belong to? அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரியது அல்ல. It does not belong to the Old Testament saints. அது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் மனவாட்டி சபைக்குரியது. It belongs to the New Testament overcoming saints or to the bridal church. அமலேக்கு மரித்து போய்விட்டான். Amalek has been dead. ஆனா அங்க கர்த்தர் சொல்கிறார் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். But the Lord says you will have war with them from generation to generation. அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஆவியாக இருக்கிறது. That's why I told you each nation is one spirit. அமலேக்கு மரித்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. After Amalek has been dead, it has been so many years. எத்தனையோ 1000 வருடங்கள் ஆகிவிட்டது. So many thousand years have passed. ஆனால் அவனுடைய ஆவி இன்றைக்கும் தேவ ஜனத்துக்குள்ளே கிரியை செய்கிறது. But the spirit is still working in the people of God. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நீ ஒரு ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாய் அது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற முடியாத அளவுக்கு அது தடுக்கக்கூடியதாய் இந்த அமலேக்கின் ஆவி காணப்படுகிறது. The spirit of Amalekites is hindering you from going up to the throne of God. இந்த அமலேக்கை குறித்து கர்த்தர் சொல்லும்போது When the Lord says about the Amalek, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். 1 Samuel 15:2 we read, அங்கே அந்த அமலேக்கினுடைய சுபாவத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். concerning the character of Amalekites, the Lord says, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு என் ஜனத்தின் ஆவிக்குரிய பிரயாணத்தை அவன் வழிமறிக்கக்கூடியவனாய் இருந்தான். The Amalek, he laid wait for the Israelites on the way when they came up from Egypt. அமலேக்குடைய சுபாவம் என்ன? முதலாவது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவனுடைய கை காணப்படுகிறது. First of all, the hand of Amalek is against the throne of God. சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட வேண்டிய இந்த ஆண் பிள்ளையை சிங்காசனத்துக்கு போக முடியாத அளவுக்கு இழுத்து கீழே தள்ளக்கூடிய பூமியிலே தள்ளக்கூடிய வல்லமை இந்த அமலேக்குக்கு இருக்கிறது. The Amalek has the power to catch hold of the man child that is going up to the throne and casting them down to the ground. நீங்கள் இந்த சத்தியத்திலே திரும்பி பார்த்தால் எத்தனையோ விலையேறப்பட்ட பரிசுத்தவான்களை எத்தனையோ விலையேறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய
அந்த பரிசுத்தவான்களை சிங்காசனத்துக்கு போக முடியாத அளவுக்கு அவன் இழுத்து கீழே தள்ளிவிட்டான். If we turn back and see, we can find out that the Spirit has cast down many precious saints of God, those who have to go to the throne of God. He has cast them down to the ground. இந்த சத்தியத்தை விட்டும் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டும் அந்த அமலேக்கின் ஆவி அவர்களை அப்புறப்படுத்தி விட்டான். The spirit of Amalek has departed them away from this truth and from the fellowship of the saints of God. ஆகவே தான் கர்த்தர் இங்கே சவுலை பார்த்து சொல்லுகிறார், அமலேக்கு என் ஜனத்தின் பிரயாணத்திலே அவர்களை வழிமறித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். So the Lord tells Saul, I remember how the Amalekites has hindered the journey of my people on the way. அமலேக்கின் ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைகளை பிரவேசித்தால் அவங்க என்ன செய்வாங்க? வழிமறிக்க முடியும். அவங்க விசுவாசிகளா தான் இருப்பாங்க. ஆனா மற்றவங்க கூட்டங்களுக்கு போகாத அளவுக்கு, மற்றவங்க ஜெபத்துக்கு போகாத அளவுக்கு, மற்றவங்க கன்வென்ஷனுக்கு போகாத அளவுக்கு இவங்க வழிமறிக்க கூடியவங்களா இருப்பாங்க. இன்றைக்கு போக வேண்டாம். When the spirit of Amalekites enters into a man, he makes them to hinder the others from going to meetings or prayers. எல்லா ஜெபத்துக்கு எதுக்காக போக வேண்டும்? Why you should go to all the prayers? அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் தான். They are also believers. ஒரு குடும்பத்தில் அவங்களும் விசுவாசிகள் தான். In the family they are also believers. ஆனா அந்த அமலேக்கின் ஆவி அவங்களுக்குள்ள பிரவேசித்தபோது, But when the spirit of Amalek enters into them, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போகிறவர்களே, those who are going forward in the spiritual life, சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த பூரணத்தை அடைய முடியாத பிரயாணம் பண்ணுகிறவங்களே, those who are going on their journey to attain the perfection to be caught up to the throne, இவன் வழிமறித்து தடுக்கக்கூடியவனாய் இருப்பான். he leads them on his way and he hinders them. அடுத்தபடியாக இந்த அமலேக்குடைய சுபாவம் என்ன? Nextly, what is the character of the Amalekites? உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும்போது, Deuteronomy 25:17 and 18 we read, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து. இளைத்து விடாய்த்து இருக்கிற வேளையில, ஆத்துமாவுல இளைத்து விடாய்த்து சோர்ந்து போயிருக்கிறவங்கள, அந்த பலவினரை தம்முடைய வார்த்தையினால் என்ன செய்வான்? வெட்டி அவங்களை பின்மாற்றத்தில் தள்ளிடுவான், வெட்டிடுவான். He smites the feeble, faint and weary people in their spiritual life by his words and cuts them off. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அங்கும் இங்கும் நடக்கிற குறைவுகளை, அங்கும் இங்கும் உள்ள மற்றவருடைய தோல்விகளை போய் புதிதாய் வருகிறவர்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இவர்களிடத்துல போய் அந்த குறைவுகளை சொல்லி, அதை சொல்லி இதை சொல்லி அந்த பலவீனப்பட்ட ஆத்மாவை என்ன செய்யறாங்க? இடறி போக பண்ண, பின்மாற்றத்தில் போகும்படியாக இவருடைய வார்த்தை காணப்படும். அமலேக்கின் ஆவி யாருக்குள் பிரவேசித்திருக்கிறதோ அவர்களுக்கு. When the spirit of Amalekites enters into a man, he will say the faults and failures found in the life of others to the new souls, and will make them to depart from the faith, those who are feeble. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளை இடத்துல பேசும்போது நாம் பேசுகிற இந்த வார்த்தைகளினால் அவர் கேட்கிற அவங்களுக்கு ஜீவன் உண்டாகுமா, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுமா, பக்தி விருத்தி உண்டாகுமா என்பதை யோசித்து பார்த்து பேச வேண்டும். When one child of God speaks to another child of God, they should find out whether the words they speak will create life in them and edify in their spiritual life. ஆனால் அமலேக்கின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசித்தால் இந்த ஊழியத்தை குறித்து, இந்த உபதேசத்தை குறித்து, இதில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து, இதில் உள்ள தேவ ஜனங்களை குறித்து தவறாக மற்றவர்களுக்கு பேசி இளைத்து விடாய்த்திருக்கிற ஆத்மாவை பின்மாற்றத்திலே அல்லது வெட்டி போட்டு விடுவான். When the spirit of Amalekites enters into a man, he will speak wrong of this doctrine, of this faith and of the servants of God, and he will smite them with his words. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வார்த்தைகள் மூலமாக நீ சொன்னதான சில காரியங்களின் மூலமாக சில ஆத்துமாக்கள் பின்மாறி போவதற்கு நீ காரணமாக இருந்தாயோ? Dear child of God, by your words were you the reason for the backsliding of some souls? தேவனோடும் பரிசுத்த சபையோடும் சிலர் ஐக்கியப்படுவதற்கு உன்னுடைய வார்த்தைகள் தடையாய் காணப்பட்டதோ? Were your words a hindrance for some of the people to have fellowship with God and the servants of God? இளைத்து விடாய்த்திருக்கிற ஆத்துமாக்களை வெட்டி இந்த சத்தியத்தை விட்டு, சபையை விட்டு அவர்கள் பின்மாறி போவதற்கு ஏதுவாக நாம் சொன்ன சம்பவங்கள், சொன்ன வார்த்தைகள் காரணமாக இருந்ததோ? Were our words a reason for cutting off the feeble and faint and weary people, for them to go away from this truth? கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். The Lord Jesus said, I came to give life and life abundant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, கடைசியாக ஒரு ஜாதியை சொல்லி நான் முடிக்கிறேன். finally I'll tell you about a nation. இஸ்மவேலர்.
They are Ishmaelites. இந்த இஸ்மவேலரை குறித்து நாம் பார்க்கும்போது When we see about the Ishmaelites, அவர்கள் பரியாசம் பண்ணக்கூடியவர்கள். they are the people who mock. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது Genesis 21:9 we read, பரியாசம் பண்ணக்கூடியவர்கள் காணப்பட்டார்கள். they were the mocking people. இஸ்மவேல் பரியாசம் பண்ணக்கூடியவனாய் இருந்தான். The Ishmael was a person who mocks at others. ஆதியாகமம் 16:12 வாசிக்கும்போது In Genesis 16:12 we இந்த read, இஸ்மவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். concerning Ishmael the Lord said, ஆதியாகமம் 16:12 அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். சகோதரர்கள் எல்லாருக்கும் எதிராக கூடியிருக்கிற அனுபவம். and he shall dwell in the presence of all his brethren. துஷ்ட மனுஷனாய் இருப்பான். He'll be a wild man. எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். Every man's hand will be against him. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். His hand will be against every man. நீ ஆதியாகமம் 21:9 வாசிக்கும்போது When we read Genesis 21:9, பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, போதும் பரியாசம் பண்ணுகிறதே, a mocking. அவன் பரியாசக்காரன். He was a man of mocking. அது இஸ்மவேல் என்கிற ஜாதி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் போது When the spirit of Ishmaelites enters into a child of God, அவர்களை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாய் மாற்றி விடுகிறது. it makes them a people of mocking. சில வேளையில தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது பரியாசம் பண்ணுவார்கள். When they hear the word of God, they'll mock. சில வேளையில அபிஷேகத்தை குறித்து சிலர் பேசுற அந்நிய பாஷையை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள். Sometimes they'll mock at the tongue spoken by others. சில வேளையில சில சொல்ற தீர்க்கதரிசனத்தை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள். Sometimes they'll mock the prophecy uttered by others. ஒரு கூட்ட பரியாசக்காரர்களை குறித்து 2 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Apostle Peter says about a group of mocking people. இயேசுவின் ரகசிய வருகை குறித்து பரியாசம் பண்ணுவார்களாம். They'll mock at the secret coming of the Lord Jesus. அவர் வருவார் என்று சொல்லி இந்த சபையில நான் வந்ததுனால இருந்து எத்தனையோ பாஸ்டர்மார் சொல்லிட்டாங்க. The many saints have told that he will come from the day I came to this church. ஆனா இதுவரையில் அவர் வந்த மாதிரி தெரியல. But till now he has not come. இப்படி பேசக்கூடிய பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் சபையில் இருப்பார்கள். Such mockers will rise up at the last days. 2 பேதுரு 3:3 2 Peter 3:3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு பரியாசக்காரர் வந்து இயேசுவின் ரகசிய வருகை ஏன் தாமதம் என்று பரியாசம் பண்ணுவார்களாம். The scoffers will come and they will mock saying, why is the coming of Jesus delayed? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, அவர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? why is he delaying, you know? 9ஆம் வசனத்திலே பேதுரு சொல்கிறார். அதே அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது In the same chapter 9th verse we read, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long suffering to usward, not willing that any should perish. இயேசுவின் ரகசிய வருகை தாமதமாவதினால் உன் இருதயம் பரியாசம் கொள்கிறதோ? Because the coming of the Lord is delayed, is your heart mocking? பூரணத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறாயோ? Are you not worried about your perfection? ஜீவியத்தையும் சுபாவத்தையும் கட்டி எழுப்புகிற காரியத்தை குறித்து நீ அசதியாயிருப்பாயானால் அதுதான் பரியாசத்தின் ஆவி. இப்போது இயேசு வரமாட்டார், நாளை வரமாட்டார், அவர் வர நாள் செல்லும். If you are careless about building our life and character, then it means that we are mocking at his coming. பாஸ்டர் எஸ்.பி. அனஸ்ட் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார். Pastor S.B. Ernest told an incident. ஒரு வெளிநாட்டிலே ஒரு அருமையான ஒரு தோட்டம் காணப்பட்டது. In a foreign land, a very good garden was seen. அந்த தோட்டத்துல வெளிநாட்டிலிருந்து மற்ற நாடுகள்ல இருந்து பலரும் வந்து அந்த தோட்டத்தை பார்ப்பார்களாம். Many people came from foreign countries and looked at garden. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாட்டுடைய தூதுக்குழு, சில நாட்டுல தூதுக்குழு அந்த தோட்டத்தை வந்து பார்வையிட வந்தாங்களாம். In one circumstance, the ambassadors from other countries, they came and viewed their garden. அந்த தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு ஒழுங்கினமோ அல்லது ஒரு குப்பையோ அல்லது எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாம் நேர்த்தியாக இருந்ததாம். In that garden, there was not even a small dust or disorderliness, and everything was very clean. அங்க இருந்த தோட்டக்காரன் ஒரு வாலிபனாயிருந்தான். The gardener was a young man. அப்ப இந்த தூதுக்குழு சென்றது இந்த தோட்டத்துக்கு எஜமான் யார் என்று கேட்டார்கள். The group of ambassadors went to him and asked, who is the owner of the garden? அது ஒரு பிரைவேட் தோட்டமா இருந்தது. It belonged to a private person. அதனால அவங்க கேட்டாங்க, இது எஜமான் யார்? They asked, who is the owner?
அப்போ இந்த தோட்டக்கார வாலிபன் சொன்னானா, அந்த எஜமானை நான் பார்த்ததே இல்ல. The gardener said, I have never seen the owner. அப்ப உன்னை யார் வேலைக்கு வைத்தது? Who kept you for this job? எனக்கு முன்னாடி என் தகப்பன் இங்கே தோட்டக்காரனா இருந்தார், அவருக்கு முன்னாடி அவருடைய தகப்பன் இருந்தார், அவருக்கு முன்னாடி அவருடைய தகப்பன் இருந்தார். இப்படி ஒரே குடும்பத்தில் நாங்கள் இருந்து வருகிறோம். Before me my father was a gardener, and before him my grandfather was a gardener. Likewise in our family we are in this garden. அப்ப தோட்டக்காரன் வந்து எத்தனை வருடம் ஆகிவிட்டது? How many years have passed when you have come to this garden? அப்ப அந்த வாலிபன் சொன்னானா, நான் சிறு வயதில இருந்து இந்த தோட்டத்துல தான் நான் எங்க அப்பாவோட இருந்தேன், இதுவரைக்கும் இந்த தோட்டத்தின் எஜமான பார்த்தது இல்ல. From my childhood I have been with my father in this garden, till now I have not seen the owner. அப்போது அவங்க கேட்டாங்களாம், பிறகு எப்படி நீ தினந்தோறும் எழும்பி இப்படி சுத்தம் பண்ணி வைக்கிறாய்? Then they asked him, how do you get up daily and clean the garden? எப்படி இந்த தோட்டத்தை பண்படுத்தி பராமரித்து வருகிறாய்? How are you dressing this garden and keeping it? அப்போது அவன் சொன்னானாம், ஒவ்வொரு நாள் காலையில் நான் எழும்பும்போது இன்றைக்கு என் எஜமான் வருவார், இன்றைக்கு என் எஜமான் வருவார், இத்தனை வருஷம் வரலையே இன்னைக்கு எங்க வரப்போறாரு அந்த எண்ணம் அல்ல, இன்றைக்கு என் எஜமான் வருவார். ஒவ்வொரு நாள் நான் எழும்பும்போது இன்றைக்கு என் எஜமான் வருவார் என்கிற எண்ணத்தோடு இந்த தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன். And then he replied saying, each day when I get up I used to think that today my owner will come, today my owner will come, and I used to do all my jobs. ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம், ஏதேன் என்கிற ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் என்கிற அந்த நம்முடைய முற்பிதாவை தேவன் அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். In Genesis we read, God created a beautiful garden Eden, and he placed Adam our forefather there to dress it and keep it. இந்த சம்பவத்தை பாஸ்டர் எஸ்பிஎன்எஸ் அவர்கள் ஒரு ஆர்டிகல் எழுதி ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பித்திருக்கிறார். மத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம், என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி தன் உடன் வேலைக்காரரை அடித்து துன்புறுத்த தொடங்கினாள். Pastor SBNS wrote this article, and finally he wrote a verse from Matthew saying, the servant says, my Lord will delay his coming, and he started to treat his fellow servants very severely. இப்போ உங்கள பலரும் பல விசுவாசிகள், நீங்க 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசிகள் இருக்கவங்க கவனித்து பார்த்தால், நீங்கள் சிறு வயதிலிருந்து வாலிப நாட்கள் இருக்கிறது எத்தனையோ பரிசுத்தவான்கள் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று சொல்லி இருக்கலாம். Some believers, those who have been 30 or 40 years in the truth, from your young days you have heard the message of saints saying Jesus is coming. இத்தனை வருஷம் வராத இயேசு இன்றைக்கு தான் வர போகிறாரா என்று நீ எண்ணுவாயானால் உன் ஜீவியத்தை சுத்தம் பண்ண முடியாது. If you think that Jesus was not come till now, is he going to come today, then you cannot cleanse your life. உன் ஜீவியமாகிய தோட்டத்தை பண்படுத்தவோ பாதுகாக்கவோ காக்கவோ முடியாது. You cannot keep your life, that is garden, or dress it or keep it. ஆனால் நடந்த சம்பவம் அது. அந்த தோட்டக்காரன் என்ன செய்தான், அந்த வாலிபன் ஒவ்வொரு நாள் எழும்பும்போது இன்றைக்கு எஜமான் வருவார் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு எழும்பினாலே அவன் தோட்டத்தை எப்போதும் போல அவன் விசேஷமாய் வைக்க முடிந்தது. But the young man who was the gardener, daily he thought, my owner will come today, and he kept that garden very neat and clean. இஸ்மவேலின் ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ அவர்களை பரியாசக்காரராய் மாற்றி, ஆண்டவர் இப்போது வரமாட்டார் மனம் போல ஜீவியம் செய் என்று தூண்டிக்கொண்டே இருக்கும். When the spirit of Ishmaelites enters into a man, it makes him to mock the coming of the Lord Jesus, saying, he will not come today, he will not come today, you live as you like. மாத்திரமல்ல, not only that, இந்த பரியாச ஆவி நமக்குள்ளே வரும்போது, when the spirit of mocking enters into us, நம்மை மலடியாய் அது மாற்றி விடுகிறது. it makes us barren. ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. We cannot bring forth overcoming child. மீகாளை குறித்து அப்படி படிக்கிறோம். We read about Michal. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் அப்படி படிக்கிறோம். In 2 Samuel 6 chapter 20th and 23rd verse we read, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணினான். David was dancing before the ark of God. தேவ சமூகத்திலே களிகூர்ந்தான். He was rejoicing in the presence of the Lord. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பரியாசம் பண்றது சிலர் என்ன செய்வாங்க, தேவ சமூகத்திலே சிலர் நடனம் பண்ணுவார்கள், அபிஷேகத்தில் நிறைவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், அதை பார்த்து மற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரியாசம் பண்ணுவார்கள். I already told you, in the presence of the Lord, some people will dance or speaking unknown tongues, and seeing that others will mock at them. அதுபோல மீகாள் செய்தாள். Likewise Michal did. தாவீது தேவ சமூகத்தில் நடனம் பண்ணினபோது, when David danced in the presence of the Lord, மீகாள் என்ன செய்தாள்? what did Michal do? அதை பரியாசம் பண்ணினாள். She mocked at him. 2 சாமுவேல் 6:20. 2 Samuel 6:20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். அவனுடைய நடனம் என்ற அனுபவத்தை பார்த்து அவர் பரியாசம் பண்ணி கேட்கிறாள். Seeing his dancing experience, she mocked at him. நீ ஒரு தேசத்தின் ராஜா அல்லவா?
Are you not the king of a land? வஸ்திரத்தை உரிந்து போட்டு நீ இப்படி நடுத்தெருவில் நடனம் பண்ணுகிறாயே. You have uncovered your garments and you have been dancing in the street. அதனால் சம்பவித்தது என்ன? What happened because of that? 23ஆம் வசனம் வாசிக்கும்போது In 23rd verse we read. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மரண பரியந்தம் அவ சாகுற வரைக்கும் அவளுக்கு பிள்ளையே இல்ல. கர்த்தர் கொடுக்கவே இல்ல. Because of that she did not have any child till her day of death. இஸ்மவேலரின் ஆவி தேவ சமூகத்தை பரியாசம் பண்ண வைக்கிறது. The spirit of Ishmaelites makes us to mock the presence of the Lord. இஸ்மவேலின் ஆவி தேவனுடைய பிரசங்கத்தை தேவனுடைய சத்தியத்தை பரியாசம் பண்ண வைக்கிறது. The spirit of Ishmaelites makes one to mock the words of God. நாம் நாளாகமத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் படிக்கிறோம், பஸ்கா பண்டிகையின் போது பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகையை குறித்து In Chronicles we read on one occasion the people mocked at the feast of Passover. கர்த்தராகிய அந்த பஸ்கா பண்டிகை என்பது கர்த்தராகிய இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுவது. The feast of Passover is remembering the death of the Lord Jesus. அதை பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த பஸ்கா பண்டிகையில் பங்கெடுக்காமல் எழும்பி போவார்கள். Those who mock at them, they will not take part in the feast and they rise up and go. இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிற அந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுக்காமல் பல காரணங்களை சொல்லி அதை அலட்சியம் பண்ணி பரியாசம் பண்ணி அவர்கள் எழும்பி போவார்கள். They will not take part in the Holy Communion, they will mock at it and they will rise up and go. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமாக. let us all close our eyes. இத்தனை ஜாதிகள் நம்முடைய ஜீவிதத்தை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். So many nations have been ruling us. ஆனால் இனி காலம் இல்லை. But there is no more time. இதுவரை உன்னையும் என்னையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த ஜாதிகளை இனிமேல் இந்த நொடி பொழுது முதல் நீயும் நானும் அந்த ஜாதிகளை ஆளுகை செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். The Lord is going to change us so that we can rule over the nations which have been ruling us till now. இயேசுவின் வருகையை குறித்து ஒரு பரியாசம் பண்ணுகிற சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? Do we have a nature of mocking at the coming of Jesus? பரியாசம் பண்றதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவர் இப்ப வர மாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்று எண்ணுகிற எண்ணம் தான் இந்த பரியாசம். The mocking is nothing but thinking that he will not come today, it will take some more time. ஒவ்வொரு நாளும் என் இயேசு இன்றைக்கு வருவார் என்ற எண்ணத்தோடு பயத்தோடு உன் ஜீவியத்தை கட்டி எழுப்புவதில், உன் சுபாவத்தை கட்டி எழுப்புவதில் நீ உத்தரவாதம் இல்லாமல் இருப்பாயானால் நீ பரியாசக்காரனாய் இருக்கிறாய். If every day you don't think that my Lord will come today and build up your life and character, then you are a person who is mocking. தேவன் தாமே தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று பார்க்கிறோம். We read that God does not allow himself to be mocked. நீ தேவனை பரியாசம் பண்ணாதே. Don't mock God. அந்த பஸ்கா பண்டிகை பரியாசம் பண்ணாதே. Don't mock the feast of the Passover. தேவ சமூகத்தில் தாவீதை போன்று கலிகுருகளை பார்த்து பரியாசம் பண்ணாதே. பிள்ளை இல்லாமல் போய்விடும், ஜெயம் இல்லாமல் போய்விடும். Don't mock at the people who was rejoicing the presence of the Lord, you will not have child. மீகால் மரண பரியந்தம் மலடியாய் இருந்தால், Michal was barren till her death. பரியாசத்தின் ஆவி அவளை மலடியாய் மாற்றிற்று. The spirit of mockery made her barren. அதுபோல இந்த இஸ்மவேலின் ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ, Likewise in whom the spirit of Ishmaelites enter. அவர்கள் வருகை இப்போது இருக்காது என்று சொல்வார்கள். They'll tell the coming will not be now. என் எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்வார்கள். They'll tell my Lord will delay his coming. ஆனால் தேவனுடைய மெய்யான பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது, இன்றைக்கு இயேசு வந்தால் நான் என்ன செய்வேன்? But the real children of God, every day when they get up, they'll always think, what will I do if my Jesus comes today? ஒவ்வொரு நாள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில் நீ உட்காரும்போது, இன்றைக்கு இயேசு வந்தால் நான் என்ன செய்வேன்? அவரை எப்படி நான் சந்திப்பேன்? Every day morning praising, when you sit, you have to think, if today my Jesus comes, what will I do? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னென்ன குறைவுகள் இருக்கிறது. Lord, in my life such and such failures are found. இன்னென்ன தோல்விகள் இருக்கிறது. I have so many failures. இன்னென்ன ஜாதிகள் என்னை கட்டி இருக்கிறது. These nations have bound me. நான் என்ன செய்வேன் கர்த்தாவே? What will I do, Lord? நான் எப்படி உமக்கு முன்பாக நிற்பேன்? How will I stand before you, நான் எப்படி Lord? உம்மை முகமுகமாய் தரிசிப்பேன்? How can I see you face to face? ஒவ்வொரு நாளும் அந்த பாரம், அந்த வேதனை, பிரசவ வேதனை உனக்கு உண்டாக வேண்டும். Every day you should have such a burden or a travailing pain in you. கண்ணீரோடு வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளை அலற வேண்டும். Every day morning you should cry out with tears. என் இயேசு இன்று வருவார் என்று எதிர்பார்க்கிற, அவளோடு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டத்துக்காக இயேசு வருகிறார். Jesus is going to come for a group of people who are ardently waiting that he will be coming today. எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவளோடு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டத்துக்காக எப்போது வருவார் என்று வானத்தை நோக்கி பார்த்து அவளோடு காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற ஒரு கூட்டத்துக்காக இயேசு வருகிறார். In Hebrews we read, Jesus is going to come for a group of people who are ardently waiting daily. இந்த வேளையிலே நாம் அப்படிப்பட்ட ஆவலோடு, அப்படிப்பட்ட காத்திருக்கிற அனுபவத்தோடு, அப்படிப்பட்ட பிரசவ
பிரசவ வேதனை நமக்குள் இல்லாதிருக்குமானால், today morning, if you don't have such an ardent desire to wait for his coming or a travailing pain in us, அதுதான் பரியாசத்தின் ஆவி. that is the spirit of mockery. என் எஜமான் வர நாள் செல்லும், My Lord will delay his coming. என் இயேசு இன்றைக்கு வரமாட்டார், My Jesus won't come என் today. இயேசு இப்போது வரமாட்டார், My Jesus will not come என் now. இயேசு இந்த வருஷம் வரமாட்டார். My Jesus will not come this year. ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளையாய் நீ மாறுவாயாக. May you become a real child of God. கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை வரும்படி பிரசவ வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். She being with a child travailed in pain and pain to be delivered. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரியை குறித்து என்ன படிக்கிறோம்? What do we read concerning the woman in Revelation 12th அவ chapter? பிரசவ வேதனை அடைந்தாள், She underwent a travailing pain. கர்ப்பவதியாயிருந்தாள், She was with a child. பிரசவ வேதனை அடைந்தாள், She travailed. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக வருத்தப்பட்டு அலறினாள். She travailed and pained with cry to bring forth a child. இஸ்மவேலின் ஜாதி இருக்குமானால் அங்கே ஆண் பிள்ளை உருவாகாது, மலடியாயிருப்போம். If we have the spirit of Ishmaelites, we won't beget a man child, will be barren. பாவத்தை ஜெயிக்க முடியாது, We cannot overcome sin. மாம்சத்தை ஜெயிக்க முடியாது, We cannot overcome flesh. வியாதியை ஜெயிக்க முடியாது, We cannot overcome sickness. பிசாசை ஜெயிக்க முடியாது, We cannot overcome Satan. உலகத்தை ஜெயிக்க முடியாது. We cannot overcome the world. ஆண்டவரே, சகல ஜாதிகளின் இருப்புக்களால் ஆளுகை செய்கிற ஒரு ஆண் பிள்ளை எனக்குள்ளே உருவாக்க வேண்டுமே. Lord, you should form a man child who is to rule all nations with a rod of iron. ஒரு கதறலின் சத்தம் இந்த இடத்திலே உண்டாகட்டும், Let a cry be heard in this ஒரு place. ஒப்பாரியின் சத்தம் உண்டாகட்டும், Let a lamentation be heard ஒரு here. புலம்பலின் ராகேல் புலம்பினது போல ராமாவிலே கேட்கப்பட்ட இந்த ராகலின் சத்தத்தை போல இந்த நாகமலையிலே ஒரு புலம்பலின் சத்தம் இந்த நாளில் உண்டாகட்டும். As the lamentation of Rachel was heard in Rama, let a lamentation be heard in Nagamalai. இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த ஜாதிகளை அடிமைப்படுத்தி இருக்கோ? Lord, till how much more will these nations enslave me? இந்த ஜாதிகளை நியாயந்திருக்கக்கூடிய ஆவி எனக்கு தாரும். Lord, give me a spirit to judge these nations. அப்படிப்பட்ட ஒரு அக்னி அபிஷேகத்தை எனக்கு தாரும். Give me a fiery anointing for that. அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாரும். Give me the grace for that. அப்படிப்பட்ட பலனை எனக்கு தாரும். Give me the strength for that. அப்படிப்பட்ட சத்தியத்தை எனக்கு தாரும். Give me a truth for that. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிறைக்கணுமே. Lord, fill me with your anointing. இருப்புக்கோளால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை எனக்குள்ளே உருவாக்க வேண்டுமே. Form me within me a man child who can rule with a rod of iron. வருத்தப்பட்டு அலறுகிற ஒரு கூட்டத்துக்காக, For a group of people who are crying with pain. பிள்ளை வரும்படியாக வருத்தப்பட்டு அலற வேண்டும். We should cry out with pain to beget a child. வருத்தப்பட்டு அலறாமல் அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை ஒரு காலம் பெற்றெடுக்க முடியாது. Without crying in pain, we cannot beget a man child. இப்போது நாம் கேள்விப்பட்ட அந்த ஜாதிகளை ஒரு முறை கூட நாம் திரும்பி பார்ப்போமாக. Let us again look back at the nations we have heard. எபூசியர், The Jebusites, குற்றம் சொல்லுகிறவர்கள், those who are finding fault. மீதியானியர், Midianites, மாம்சம், the flesh, பிரிவினை உண்டாக்குவது, causing divisions. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அமலேக்கியர், The Amalekites, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிமறிப்பது, these are hindering the spiritual life of others. மற்றவருடைய நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தை கொண்டு வருவது, By our words bringing backsliding in the life of others. கடைசியாக இஸ்மவேலர், And finally the Ishmaelites, அவர்கள் பரியாசக்காரர்கள், they are the mocking people. அவர்கள் தேவனையே பரியாசம் பண்ணுவார்கள், They mock God himself. தேவ சமூகத்திலே பரியாசம் பண்ணுவார்கள், They mock the presence of the Lord. தேவனுடைய சத்தியத்தை பரியாசம் பண்ணுவார்கள், They mock the truth of God. அவருடைய பஸ்கா பண்டிகையை பரியாசம் பண்ணுவார்கள். They mock at the feast of Passover. மாத்திரமல்ல, அவருடைய ரகசிய வருகையவே பரியாசம் பண்ணுவார்கள். They mock at the secret coming. இப்போது நம்முடைய உள்ளம் தவிக்கட்டும். Let our heart groan. ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரி கேட்பீர்களாக. Each young brother and sister may ஆண்டவரே, அந்த வெளிநாட்டில் அந்த தோட்டத்திலே காணப்பட்ட அந்த தோட்டக்காரனாகிய வாலிபனை போல, as the young gardener found in the foreign land. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அந்த ஸ்தோத்திர ஜெபத்திலிருந்து இருக்கும்போது, When I come to the morning praising daily. ஒரு நாளை ஒரு புதிய நாளை நான் துவங்கும் போது, When I begin a new day. உம்முடைய சமூகத்திலிருந்து நான் துவங்க வேண்டும். I should be in your presence and begin it. அப்போது என் சிந்தையெல்லாம் ஒரு காரியம் நிரப்பப்பட வேண்டும். My mind should be filled with one thing. என் இயேசு இன்றைக்கு வருவார். My Jesus will come today. என் இயேசு இன்றைக்கு வந்தால் என் நிலவரம் என்ன? If my Jesus comes today, what will be my state? என் இயேசு இன்றைக்கு வந்தால் என் பிள்ளைகளின் நிலவரம் என்ன? If my Jesus comes today, what will be the state of my என் இயேசு children? இன்றைக்கு வந்தால் என் குடும்பத்தின் நிலவரம் என்ன? If my Jesus comes today, what is the state of my நான் எப்படி family? அவரை தரிசிக்க முடியும்? How can I see him? நான் எப்படி அவரை முகமுகமாக காண முடியும்? How can I see him face to face? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God,
இதோ தேவன் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். God is walking in our midst. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an almighty God. நாம் நேற்று தினத்திலே பார்த்தது போல அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். As we saw yesterday, he is a mighty and terrible God. உன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட உன்னால் வர்ணிக்கப்பட முடியாத உலகத்தால் வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய வல்லமையும் பயங்கரம் அவரிடத்தில் இருக்கிறது. He has a great power and authority which cannot be described by the worldly knowledge apart from your understanding. உன்னுடைய உண்மையான நிலவரத்தை வாயை திறந்து தேவனிடத்தில் பேசுவாயாக. You confess your real state in the presence of the Lord. எந்தெந்த ஜாதிகள் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நீ கண்டுபிடித்தாய். You find out what are the nations that are enslaving you in the light of the word of God. அதை மனிதனிடத்தில் அல்ல, மறைக்காமல் இப்பொழுது தேவ சமூகத்திலே சொல். Not to man but without hiding, tell it in the presence of the Lord. இதுவரை கேள்விப்பட்ட எல்லா ஜாதிகளும் என் ஜீவியத்தில் ஆளுகை செய்கிறது ஆண்டவரே. Lord, all the nations that I have heard till now are ruling in my life. அது என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. It is enslaving me. ஐயோ, விடுதலை இல்லையே. I don't have deliverance. நான் எப்படி உம்மை முகமுகமாய் தரிசிப்பேன்? How can I see you face to face? நான் எப்படி உமக்கு முன்பாக நிற்பேன்? How will I stand before you? இப்படி ஒரு கதறுதல் உனக்கு உண்டாகுமானால், if you have such a cry, ராகேலை போல பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று வைராக்கியமாய் சொல்வாயானால், if like Rachel you tell, give me children or else I'll die. கிறிஸ்தியர்கள் புருஷனை பார்த்து சொல்லுங்கள், you say unto your husband Christ, பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன், இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. give me children or else I'll die. I don't need this life. எனக்கு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை வேண்டும். I need a overcoming man child. சகல ஜாதிகளை இருப்புகளும் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை வேண்டும். I need a man child who is ruling all nations with a rod of iron. இந்த பொல்லாத சுபாவங்களை எல்லாம் என் பாதங்களுக்கு நான் கீழ்ப்படுத்த வேண்டும். I should bring all these evil characters under my feet. அப்படி நீ கதறுவாயானால், if you cry like that, இதோ ஒரு சிறு கூட்டத்தார் உள்ளத்தின் ஆழத்திலே கதறிக் கொண்டிருக்கிறார்கள். a small group of people, they are crying from the bottom of their heart. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். For to such people the Lord is sending his word. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் பாதங்களின் கீழ் போட்டு அவன் நசுக்குவாராக. The God of peace will trample Satan under your feet very shortly. இதோ அந்த தேவன் உன்னோடு போராடிக் கொண்டிருந்த சகல ஜாதிகளையும் சகல பொல்லாத ஆவிகளையும் உன்னுடைய பாதங்களுக்கு கீழ் போட்டு நசுக்கத்தக்கதாக உன்மேல் கிருபையை ஊற்றுகிறார். The God is pouring grace upon you so that you may trample all the nations and the evil characters under your feet. நீதான் அந்த ஜாதிகளை உன்னுடைய சொந்த பாதத்தினால் மிதித்து நசுக்க போகிறாய். You are going to trample all these nations with your own feet. அதற்கேற்ற பலனை இதோ வானத்தை கிழித்து தேவன் அனுப்புகிறார். The Lord is sending the strength for us from the heaven. இதோ வானத்தின் பலகணிகள் திறந்திருக்க காண்கிறேன். I see the windows of heaven being opened. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அபரிதமாய் கிருபையும் அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் இறங்கி வருகிறது. The grace and anointing of God is descending abundantly from there. ஒரு சிறு கூட்டம் உள்ளத்திலே கதறிக் கொண்டிருக்கிறது. A small group of people are crying in their heart. ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று ஒரு சிறு கூட்டம் தவிக்கிறது. A small group of people are groaning, I should become a victorious man child. ஒரு சிறு கூட்டம் வருத்தப்பட்டு இப்போது அலறுகிறது. A small group of people are crying with pain. ஆபிரகாமை பாருங்கள். See Abraham. தேவரீர் அடியனுக்கு என்ன தருவீர்? Lord, what will thou give me the servant? நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. I am childless. எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? How many are going to எத்தனை பேர் கதற போகிறீர்கள்? How many are going to cry? நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. But I am childless. இன்னும் எவ்வளவு காலம் நான் பிள்ளை இல்லாமல் இருக்க வேண்டும்? For how long should I be childless? இன்னும் எவ்வளவு காலம் இந்த வல்லமைகளை நான் ஆளுகை செய்ய வேண்டும்? How long will these powers rule over me? எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவே என்று கத்துங்கள். You cry out saying Jesus was broken. நான் என்னை குறித்து சொல்லல. Well, concerning me I am telling. எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவே. Jesus was broken for me. என்னை எத்தனையோ வருடமாக இந்த ஜாதிகள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. For so many years the nations have been ruling over me. இந்த ஜாதிகளின் கரத்திலிருந்து இந்த ஜாதிகளின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய வல்லமை உம்முடைய சிந்தின புண்ணிய ரத்தத்துக்கு இல்லையோ? Doesn't the virtuous blood which you shed have the power to deliver me from all these nations? இந்த ஜாதிகளின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய வல்லமை, இந்த ஜாதிகளை ஆளுகை செய்யக்கூடிய மனிதனாய் என்னை மாற்றக்கூடிய வல்லமை உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு இல்லையோ? Doesn't a powerful word has the power to deliver me from all these nations and to make me rule over them? இன்னென்ன ஜாதிகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி
அந்த ஜாதிகளை என் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவரே உமக்கு உம்முடைய அபிஷேகத்துக்கு இல்லையோ? Holy Spirit, doesn't your anointing have the power to deliver me from all these nations? கதறிக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் தேவனுடைய அபரிதமான வல்லமை பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. On those who are crying, the abundant power of God is descending from heaven. மின்னலின் வேகத்திலே பரிசுத்த ஆவியின் அக்கினி வானத்திலிருந்து உன்மேல் ஊற்றப்படுகிறது. With the speed of lightning, the anointing of the Holy Spirit is poured upon you from heaven. இதுவரை இந்த ஜாதிகள் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. Till now these nations were ruling you. இனி நீ அந்த ஜாதிகளை ஆளப் போகிறாய். But hereafterwards you are going to rule those nations. இந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். At the end of this meeting I am telling you a verse. எகிப்தை ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தர் பார்த்து இப்படி சொல்லுகிறார். Seeing Egypt, the Lord told on one occasion. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். You believe this and take it for you. எகிப்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Seeing Egypt, what did the Lord? எசேக்கியேல் 29:15 சொல்லுகிறார். Ezekiel 29:15. எகிப்தை பார்த்து சொல்லுகிறார், இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். It shall be the basis of the kingdoms. It shall not exalt itself any more above the nations. I will diminish them that they shall no more rule over the nations. இதுவரை எத்தனையோ ஜாதிகள் உன்னை என்னை ஆளுகை செய்தது. Till now many nations were ruling you and me. இதோ கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying. இனி உன்னையும் என்னை ஆளுகை செய்த அந்த ஜாதிகளை நம்மை ஆளாதபடிக்கு அதை தேவன் குறுகி போக பண்ணுவார். The Lord will diminish those nations so that they may not rule over us anymore. அதை அற்பமானதாய் மாற்றுவார். It will make them to be basis. மாத்திரமல்ல அந்த ஜாதிகளை நீங்களும் நானும் ஆளுகை செய்யத்தக்கதாக பரலோக வல்லமையினால் இப்போதே நிறைக்கிறார். The Lord is filling us with the power from heaven so that we may rule over those nations. ஒரு 5 நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி பரத்திலிருந்து உங்கள் மேல் இறங்கி வருகிற அந்த வல்லமைக்காக காத்திருங்கள். அது இப்போது இறங்கி இங்கே வந்திருக்கிறது. The power has descended now. For 5 minutes you close your eyes and wait for the power. அந்த வல்லமை இப்போது உன்னுடைய மத்தியில் இருக்கிறது. The power is among our midst. அதை உனக்கு உரிமையாக்கிக் கொள்ளும்படி, To claim and make it ours. அதை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும்படி, That you may make it your own. நீ ஒரு பெரிய தவிப்போடு காத்திருப்பாயாக. May you wait with a great cry. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். In the name of Jesus I say. இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு அபிஷேகம், A power, anointing which you have not. இதுவரை நீங்கள் பேசியாத ஒரு பாஷை, The tongue which you have not spoken till now. இதுவரை நீங்கள் பெற்றாத ஒரு கிருபை, A grace that you have not obtained till now. இந்த வேளையிலே உங்களை சந்திக்கிறது. This moment it will meet you. அதற்கு ஒப்பு கொடுத்து காத்திருங்கள். You submit yourself and wait for it. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. The Lord will strengthen us.